விஜயகாந்த் இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்ட உடனே இவருக்கு எதுக்கு இந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்க அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அப்படின்னாலே அவருடைய கர்ஜனை முகமும் ஆவேச பேச்சும் தான் இன்றைய ஜெனரேஷனுக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. ஆனா கேப்டன் அப்படிங்கிற பேருடைய வரலாறு தெரியுமா? எம்ஜிஆர் காமராஜர் மறைவுக்கு பிறகு ஒரு அரசியல்வாதி இறந்ததுக்கு தமிழ்நாடே அழகுறலா மாறினது விஜயகாந்த் மரணத்துக்கு தாங்க. இன்றைய காலத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர் நடிகை இயக்குநர்களுக்கு மட்டும் விருந்து சாப்பாடு, மற்ற தொழிலாளர்களுக்கெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு இப்போ வரையும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா 1980-90களிலேயே விஜயகாந்த் தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் சாப்பிடுற அதே விருந்துணவை தான் தன் செலவுல கீழ்மட்ட தொழிலாளர்களுக்கு வரையும் வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிடறத உறுதி செஞ்ச பிறகுதான் தன் சாப்பாட்டிலே கை வச்சிருக்காரு அந்த மனிதர். வாழ்நாள் முழுக்க தன்னுடைய சினிமா சொத்துக்களை சேர்த்து வைக்காம மக்களுக்கு தேடி தேடி தர்மம் கொடுத்தவர். அவர் இறக்கறதுக்கு முன்னாடி கூட பணத்தை வீணடிச்சிடாதீங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் மறக்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது தான் அவருடைய கடைசி வார்த்தையா இருந்திருக்கு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்திற்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது. நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் நினைவிடத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 125 நாட்களில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நினைவிடத்தில் தினமும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பார்வையாளர்களுக்கு உணவு வழங்கும் உலகின் முதல் நினைவு சின்னம் என்ற பெயரில் இந்த நினைவிடத்திற்கு உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது. எடுத்துக்கிய மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க. அது எவ்வளவு பேர் இருக்கு? இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்ம இத்தனை ஒரு வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சேன். என்னையா காசு 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 பணம் படப்போகையா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. அவனை முன்னே பின்னே பார்த்திருக்க நீ இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யாருமே அன்பு வச்சிட மாட்டாங்க. வச்சுட்டா சாகர வைக்க மாறவே இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவர்கள் இருக்கு. ஆனா தலைவனை ஏமாற்ற முடியல. இந்த அளவுக்கு யாரோ ஒருத்தனுக்காக பெத்த மகன் யார் யாவரும் எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இவர்தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா. பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் செல்லமா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட்ல கார சொல்லிட்டி அடிப்பார். அதை நான் ஸ்பெஷாலிட்டி கேட்கும். ஆண்டவன் அவங்கள நடுவு தண்டா காலு குத்துருக்கான். ஆனா அவனுக்கு ஒதுக்கத்திலே குத்திருக்கான். ஸோ ஐட்டி அச்சாரம் வச்சுக்கான். அவனை முன்னே பின்னே பார்த்திருக்க நீ இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாற்ற ஒருத்த முடியல சார். என்னையா இது? இந்த அளவுக்கு யாரோ ஒருத்தனுக்காக பெத்த மகன் யார் யாவரும் எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க யாரு, எப்படி இருப்பீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் உங்க முகம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க கஷ்டப்படுறதுல அர்த்தம் இருக்கு. இந்த துணியை நெசவு பண்ண தொழிலாளிய முகம் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நாம சாப்பிட்ட சாப்பாடை விதைச்சு அறுவடை பண்ணானே விவசாயி, அவன் முகம் தெரியுமா நமக்கு?
அவன் காலில் போட்டிருக்க செருப்பை தச்சானே உழைப்பாளி. அவன் முகம் தெரியுமா நமக்கு? தினந்தோறும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பத்திரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறானே பஸ் டிரைவர், அவன் முகம் தெரியுமா நமக்கு? நாம சுகமா வாழணுங்கிறதுக்காக பனியிலையும் பாலைவனத்திலையும் தினம் தினம் செத்து மடியறாங்களே நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள், அவங்க முகம் தெரியுமா நமக்கு? நம்ம முகம் யாருக்குமே தெரியல. நமக்கு யாருமே நன்றி சொல்லலன்னு இவங்கெல்லாம் வருத்தம். பணம், எல்லாத்துக்குமே பணம். கேவலம் விளையாட்டுல கூட லஞ்சம். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒலிம்பிக்ல எத்தனை தங்க பதக்கம் எத்தனை வெள்ளி பதக்கம்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்தியாவுல மட்டும்தான் பதக்கப்பட்டியல இந்தியா பேராவது வராதான்னு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்போமே. ஏன் இங்க திறமசாலிகள் இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்தி இருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி இப்ப ஏன் இல்ல? பணம், லஞ்சம், அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கா இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கறதுக்கா இன்னொருத்த வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த போராட்டம் மாணவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நடந்த போராட்டம் இல்ல, மாணவர்களுக்கும் நடந்த போராட்டம். ஒரு அரசியல்வாதியோ ஒரு தீவிரவாதியோ மாணவனா இருந்திருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு அதிகாரி நிச்சயமா மாணவனா இருந்தே ஆகணும். அவர்கள் நேற்றைய மாணவர்கள், நீங்கள் நாளைய அதிகாரிகள். இங்க இருக்கிற நீங்க தான் நாளைக்கு தாசில்தார், கலெக்டர், எஸ்பி எல்லாமே. உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு. இந்த நேரத்துல என் அன்பான வேண்டுகோள் ஒண்ணு, இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் மதத்தால வேற வேறையா இருந்தாலும் மனத்தால ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை மாத்த நினைக்கிறாங்க. நீங்க மாறவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. அதனால உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதி எடுத்துக்கங்க. ஒற்றுமையில இந்தியனா இருக்கணும், உணர்வுல தமிழனா இருக்கணும், மொத்தத்துல மனுஷனா இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். முதல் கேள்வி வந்து, நீங்க நடிகர் சங்க தலைவரானதுல இருந்து தமிழ்நாட்டுல இந்த சினிமா துறை வந்து நல்லா அருமையாக வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு வந்து ஏழைகளுக்குனா நிறைய செய்றீங்க, அதை பத்தினா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து நீங்க அரசியலுக்கு வந்து இன்னும் தமிழ்நாட்டை வந்து இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றணும்னு எங்களுடைய ஆசை. உங்களுடைய ஆசைக்கே நன்றிங்க. அதே மாதிரி நீங்க செய்யணும்னு நாங்க எதிரும் பாக்குறோம் உங்களை பத்தி. சரி, இப்போ ரஜினி சார் வரோம்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனா வர மாட்டாரு. ஆனா உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கா? வருவீங்களா? அதாவது நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கேனா லண்டன்ல இருக்கேனான்னு எனக்கே தெரியல. தமிழ்நாட்டுல கேட்கப்படுற கேள்விகள் இங்கேயும் கேட்கறீங்க. நான் வந்து வருவேன் அப்படின்னா வருவேன், அதுக்காக பயப்பட மாட்டேங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இப்போ என்னுடைய கண்ணோட்டம் எல்லாம் சினிமாவில் தான் இருக்கு. மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் பின்னோக்கி ஓட மாட்டேங்கிறது என்னுடைய வாதம். இதை இப்போ நேரத்தில் 99 நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய உளவுத்துறை படத்திலிருந்து இந்த வசனங்கள் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ அதிகபட்சமாக இருக்கு, அதிகபட்சமாக கேள்விகள் கேட்கப்படுறது. எல்லாரும் உங்களை பார்க்கணும், ஒரு போட்டோ வந்துருக்கு, ஷூட்டிங் இருக்கு. சரி சரி, ஓகே சார். ஒரே எப்பவுமே விஜயகாந்த். அவங்கள்ட்ட உதவ வாங்கிறத நான் பெருமையாக கருதுனேன். உங்க வாழ்க்கையில விஜயகாந்த் சார் எவ்வளவு முக்கியம்? ரொம்ப முக்கியம். அவர் இல்லாட்டி நான் இல்லை, இந்த சினிமா இது இல்லை. ஆமாம், நீங்கள் பட்ட ஏதோ நான் சொத்து வச்சிருக்கேன், வாங்குறேன், விற்கிறேன், ஏதோ இருந்தாலும் அவரால் தான். என்னமா 100கணக்கான பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு அந்த மனுஷன். தங்கமான மனுஷன். அவருக்கு ஏன் இவ்வளவு சோதனை வந்துச்சுன்னு தெரியல. கேப்டன் பிரபாகரன் 2க்காக நான் ரெடியாக இருக்கேன். கேப்டன் பட் நான் மறக்க முடியாதது ஒரே ஒரு விஷயம். அப்பா இறுதி ஊர்வலத்தில் எப்படி அவர் நைட் நின்று ஃபுல்லாக அவரும் கூட சந்திரசேகர் எல்லாம் நின்று அந்த அப்பா இதை ஃபுல்லாக பார்த்த 2 days பார்த்துக்கிட்டு எனக்கும் பிரபுக்கும் எந்த ஒரு பாரம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் அவரே பண்ணி அந்த ஊர்வலம் நடத்தி எல்லாம் பண்ணது. ஐ நெவர் ஃபர்கெட் ஹிம் இன் மை லைஃப் ஃபார் தட் ஒன் மேட்டர். அந்த ஒரு நாள் அந்த July 21 July 23 அந்த ஒரு பெரிய இன்டராக்ஷன் அவர் கூட இருந்துச்சு. ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் தட். தேங்க்யூ மிஸ்டர் விஜயகாந்த்.
கேப்டனை பார்த்தாங்க. அப்போ வடிவக்கரசி அக்கா வந்து பார்த்துட்டு வெளியில் போகும்போது நான் அக்காட்ட கேட்குறேன், அக்கா பிரியாணி இருக்காக்கா, கேப்டன் எல்லாருக்குமே பிரியாணி சாப்பாடு இன்னைக்கு போட சொல்லியிருக்காரு அப்படின்னு. அக்கா வந்து நான் இங்கே சாப்பிட்டா கூட்டம் இதாயிரும், நீ சாப்பாடை ஏன்ட்ட கொடு, நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன், கேப்டன் சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம், அதனால் அவங்க கேப்டன் சாப்பாடை நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, சாப்பாடை கூட நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. அப்போனா எந்த அளவுக்கு அவர் வந்து சாப்பாடு போட்டு அழகு பார்க்குறாரு பாருங்க. அதே மாதிரி ஒரு தடவை நான் லிவிங்ஸ்டன் ஒரு படம் ஷூட்டிங் நான் போயிருந்தேன், பொள்ளாச்சியில் ஒரு ஷூட்டிங். நம்ம ஃபைட்டர் பொன்னம்பலானன் தான் அது டைரக்ஷனு. அந்த படத்து இட்டது பட்டானால் அப்படின்னு ஒரு படம் டைட்டில். அதில் அண்ணா லிவிங்ஸ்டன் நான் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ லிவிங்ஸ்டன் என்கிட்ட சொன்னார், எப்பா நான் வந்து அவர் இந்த பூந்தோட்ட காவல்காரனில் என்னை வந்து நடிக்க வச்சார். அப்புறம் மதியம் வந்து சாப்பாடு வந்து போட்டார். அப்போ தான் தெரியும் அசைவத்தில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அசந்து போயிட்டோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் போட்டு அழகு பார்த்தவர் வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவருக்கே தெரியாமல் ரஜினியை ஓரங்கட்டிய கேப்டன். கேப்டன் விஜயகாந்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் காந்த் அப்படிங்கிற பேர் மூலமா ஒரே மாதிரி அடையாளம் காணப்பட்டாங்க. மேலும் கருப்பா இருந்த 2 பேரையும் மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அண்ணன் தம்பின்னு நினைச்சுக்கிட்டாங்களா. கோடி ரூபாய் கொடுத்தாலும் பிற மொழி படங்கள்ல நடிக்காத கேப்டன் விளம்பரங்களையும் நடிக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். அதே மாதிரி நெகட்டிவ் ரோல், பிளே பாய் ரோல், பெண்களோட மரியாதையை தவறா சித்தரிக்கிற ரோல்னு எந்த சான்ஸ் கிடைச்சாலும் உடனே பாரபட்சம் பார்க்காம நோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாராம். ஆனா அந்த டைம்ல ரஜினிகாந்த் பிளே பாயாகவும் நெகட்டிவ் ரோல்ல ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருந்தாரு. இதனால கேப்டன் விஜயகாந்த் அவருக்கே தெரியாம பெண்களோட மனசுல நிஜ ஹீரோவாகவே வாழ்ந்திருக்காரு. இப்பயும் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதை யாராலையும் மறுக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது எவ்வளோ இருக்கிறதுல ஒரு 2 முக்கியமானது. எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர், மீடியா, ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது, கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அது என்ன பண்ணாலும் தெரியாது, எல்லாரையும் வந்து அங்கிருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க, யார் வராங்க நான் பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணனேன்னு சொன்னாங்க. அது வந்து குடும்பத்தார் வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர், மலேசியா இந்த ஷோக்கான நடிகர் சங்கம் இந்த ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் அவங்க எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க, மீடியா எல்லாமே வரவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுறேன். அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அவர் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இறங்கி வந்தார், இந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதி ஆக்கிட்டாங்க. அப்படியே பாதி ஆக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு. வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க. அது நமக்கு எல்லாம் ரொம்பவும் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் 24 புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை வந்து பதிவிட்டிருக்காங்க. அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது. விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இனிமேல் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு முதல்ல பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் நாமும் வாழ்க. வந்து அந்த யார் ஏமாத்துறான்னு வந்து அவர் 5 நிமிஷம் பேசி பார்த்தாரு. அவன் ரொம்ப திமிரா பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியே சட்டையோட பிடிச்சி தூக்கி செவுத்து மேலே தூக்கி நான் சாத்தினார், ஒரே ஒரு சாத்து. ஏண்டா நாங்கள் இத்தனை பேர் வந்து ராத்திரி மகளமாக பாடுபட்டு உழைச்சி கொண்டாருன்னு ஏமாத்திட்டு போயிருவியா காசேன்னு கேட்டார். அவன் கதர்னாடே மிஸ்டர் விஜயகாந்த் சுற்றிலும் பாருங்கள் சிசிடிவி கேமராவுக்கு போலீஸ் பார்த்தா என்ன தெரியுமான்னு கேட்டான். டே திருடுறவனுக்கே போலீஸ் வரும்னா நான் கண்டுபிடிச்சவன்டா, எனக்கு எவ்வளோ போலீஸ் வரும்னு சொல்லி
திருப்பி ஒரு 4 சாத்து உட்கார வச்சு எழுதி வாங்கி அத்தனை பணத்தையும் வசூல் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து கடனை அடைத்தவர் கேப்டன். ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து கேப்டன் பிரபாகரன் பண்ணும்போது காட்டில் வந்து ஒரு ரோப் கட்டி ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கோம். அது வந்து 20 அடி தூரத்து ஹைட்டில் வந்து ரோப்பில் வந்து ஒரு 60 அடிக்கு இழுத்துட்டு வரணும். மேலேருந்து பறந்து வந்து ஷூட் பண்ணுறான் போல. ஷூட் பண்ண 4-5 டேக் எடுக்கும்போது அந்த கம்பி தேஞ்சி அறுந்து 20 அடியிலேருந்து கீழே விழுறாரு. விழுந்தா அது புதர் மேலே விழுந்து புதருக்கு கீழே கல் இருக்கு. கல் வந்து அவர் பம்மில் வந்து அடிச்சு இதுவாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, மாஸ்டர் வந்து பயந்து அடன்னு ஓடி வர்றாரு. உண்மையாக ஒரு மிகப்பெரிய வலி. ஆனால் அப்படியே எழுந்து நிற்கிறார். எழுந்துட்டு அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ என்ன தனியாக கூப்பிட்டார். சொல்ல எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷாட் எடுத்துரு. உடனே வந்து என்னால் இப்போ நிற்க முடியாது, ஆனால் பெரிய ஷாட் எதுவும் எடுத்துடாத, ஒரு க்ளோஸை படிச்சு நீயே என்ன அமுச்சு விட்டுட்டுனாரு. உடனே நான் அப்படி நிற்க வச்சு படத்துக்கு தேவையே இருக்கும் இல்லை, ஒரு ஷாட் மட்டும் எடுத்து சார் நீங்கள் போங்க, நாங்கள் வேறு ஷாட் எடுத்துருவோன்னு. அப்புறம் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னு பயந்தார்னா ஸ்டன் மாஸ்டர் அப்புறம் எனக்கு நல்ல ஷாட்டை வைக்க மாட்டான், இது போல் ரிஸ்கான ஷாட்டை வைக்க மாட்டான், படம் நல்லா வராது, நம்ம வழியை வந்து அவனை காமிக்கூடாது, வெற்றி தான் நம்ம காமிக்கணும் தவிர அந்த வழி. கேப்டன் பிரபாகரன் பண்ணும்போது காட்டில் வந்து ஒரு ரோப் கட்டி ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கோம். அது வந்து 20 அடி தூரத்து ஹைட்டில் வந்து ரோப்பில் வந்து ஒரு 60 அடிக்கு இழுத்துட்டு வரணும். மேலேருந்து பறந்து வந்து ஷூட் பண்ணுறான் போல. ஷூட் பண்ண 4-5 டேக் எடுக்கும்போது அந்த கம்பி தேஞ்சி அறுந்து 20 அடியிலேருந்து கீழே விழுறாரு. விழுந்தா அது புதர் மேலே விழுந்து புதருக்கு கீழே கல் இருக்கு. கல் வந்து அவர் பம்மில் வந்து அடிச்சு இதுவாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, மாஸ்டர் வந்து பயந்து அடன்னு ஓடி வர்றாரு. உண்மையாக ஒரு மிகப்பெரிய வலி. ஆனால் அப்படியே எழுந்து நிற்கிறார். எழுந்துட்டு அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ என்ன தனியாக கூப்பிட்டார். சொல்ல எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷாட் எடுத்து. உடனே வந்து என்னால் இப்போ நிற்க முடியாது, ஆனால் பெரிய ஷாட் எதுவும் எடுத்துடாத, ஒரு க்ளோஸை படிச்சு நீயே என்ன அமுச்சு விட்டுட்டுனார். அப்புறம் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னு பயந்தார்னா ஸ்டன் மாஸ்டர் அப்புறம் எனக்கு நல்ல ஷாட்டை வைக்க மாட்டான், இது போல் ரிஸ்கான ஷாட்டை வைக்க மாட்டான், படம் நல்லா வராது, நம்ம வழியை வந்து அவனை காமிக்கூடாது, வெற்றி தான் நம்ம காமிக்கணும் தவிர அந்த வழி. ஷூட்டிங் நடக்கும், மரியாதை படம் நடக்குது. அது பொள்ளாச்சியிலே அங்கே நடந்தது. விக்ரம் சார் தான் டைரக்டர். அந்த படம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மீரா ஜாஸ்மின் எங்களுக்கெல்லாம் கேரவன் இருக்கும், இவருக்கும் கேரவன் இருக்கும், ஆனால் கேரவன் உட்கார மாட்டார். அம்பிகா மேடம்லாம் வருவாங்க. நேராக வந்து ஒரு ஸ்டூல் ஒன்று ஹைட் ஸ்டூல் இருக்குது, அதை போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி உட்காந்துருப்பார். ஆனால் உள்ளே போகணும், அது பரவாயில்ல விடுப்பா, நடக்கிற வேலை நடக்குதுன்னு. அப்படி எப்படி நமக்கு எப்படி தோணும், நல்லா வெயில் வேறு அடிக்குது இல்லையா, ஒருத்தர் கொடை பிடிச்சிருப்பான், அவ்வளோதான் பேட் வேறு இல்லைன்னா கொடை பிடிக்கிறவனுக்கு வாங்கி கொடையை பிடிச்சி கறிப்போ. கஜேந்திரா படம் ஆரம்பிக்கிறார், அவர் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், என்ன இங்கே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, நான் கட்சியில் வந்து சேர்ந்துடுறேன், ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கணும் போல. அப்போ நம்ம பெரிய ஆள் இல்லை, கொஞ்சம் போன விட அவங்க மதிக்க மாட்டாங்கல்ல. இப்போ கொஞ்சம் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் அரசியலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் சொன்னோன்னே அவர் சொன்ன முதல் வார்த்தை, எதுக்கு வர்றீங்க கட்சிக்குன்னாரு. இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா பார்ட்டிஸ் தேவைப்படுதுன்னு சப்போர்ட்டு, நீ என் கட்சியில் சேர்ந்தேன்னா மாற்றுக் கட்சியினர் எதிர்கட்சியினர் எல்லாமே அதில் இருக்கிற ப்ரொடியூசரும் டைரக்டரும் உங்களை போல தயங்குவாங்க, அவர் கேப்டன் கட்சி ஆள்பா அப்படின்னு. அது உனக்கு தேவையில்லை, உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும். ஏன்னா இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நீ நடிக்கிறாமல் நடிச்சிட்ருக்கு, உனக்கு எதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லி நான் சால்வ் பண்ணி தரேன். அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா, எல்லாருமே கட்சிக்கு ஆளை சேர்க்க தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, சந்தோஷமாக. கேமராமேனை மட்டும்தான் கேப்டன் மிரட்டுவாராம். சினிமாவில் ஸ்டன் சீன் பிரியர்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கிறது கேப்டன் விஜயகாந்துடைய படங்கள் தான். இவரோட சேர்ந்து ஒன்ஸ் நடிச்சிட்டா அந்த வில்லன் நடிகருக்கு ஜாக்பாட் தான். அப்படி சக்சஸ் ஆனவர் தான் நடிகர் பொன்னம்பலம். கேப்டன் மறைவு தன்னை ரொம்பவே பாதிச்சிடுச்சுன்னு பேசின பொன்னம்பலம் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துகிட்டாரு. அவர் பேசும்போது ஸ்டன் சீன் எடுக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் மேற்பார்வையிடுவாராம். ரோப் சரியா இருக்கா, பெட் சரியா போட்டு இருக்கான்னு கேட்பாராம். மேலும் பார்த்து பண்ணுங்கயா, கீழே விழுந்தா அடிபடும்னு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டுகளுக்கு அட்வைஸும் பண்ணுவாராம். கடைசியா கேமராமேனை பார்த்து ஒன் மோர்லாம் கேட்கக்கூடாது, சரியா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்வாராம் கேப்டன். ஏன்னா அடிபட்டா எப்படி வலிக்கும்னு நல்லா தெரிஞ்ச கேப்டன் மற்றவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு ரொம்பவே கவனமா இருப்பாராம். அது தானா அமைஞ்சது அந்த வரிகள். என்னுடைய கதாபாத்திரத்துக்கும் நான் அவரை பற்றி யாருமே தப்பாகவே சொல்ல முடியாது. முத்துராமன் சார் சொன்னார், ஒரு மனிதனை பற்றி எப்போ தப்பாகவே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாருன்னா அது விஜயகாந்த் சார் தான். அதை கலங்கும்போது சேரு, அது தெளியும் போது நீருன்னு எழுதினேன். இளையராஜா கூப்பிட்டு என்னையா இது வரி, இது திருக்குறள் மாதிரி இருக்குன்னார். உண்மையாகவே விஜயகாந்த் அப்படித்தான். அவர் பார்க்குறதுக்கு கரடு முரடாக இருப்பார், ஆனால் அவர் முகத்தை பாருங்க, ஒரு கருப்பாக இருந்தாலும் இப்படி கலையான ஒரு முகம் எந்த நடிகனுக்குமே கிடையாது. உண்மையில் சொல்ல, அது சிரிச்சா போதும். சின்ன கவுண்டரில் அவர் சிரிக்கிறதுக்குன்னே ஒரு சீன் வச்சேன். ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரிங்க கேப்டன்ட்டு விஜய் சார்னு.
அப்போ கேப்டன் ஆகலை அவர் ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரிச்சார். அந்த படம், அந்த சீன் மிகப்பெரிய ஹிட். அந்த சீன் கேப்டன் தூக்கிட்டு போறாருன்னு இறங்கணுன்னு எனக்கு ஒன்றும் இல்லை, கரெக்டு தான், எடுத்துடலாம் ஷாட்டுன்னு. இதை மேலே ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம். மேலே ஹெலிகாப்டரில் உட்காந்து கேமரா வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. இவர் வந்து தொங்கிட்டு வர்றாரு. ஆனால் இப்போ கருப்பணிலான்னு ஒரு படம், ஒரு சிங்கிள் ரோப்பு கூட இல்லாம அப்படியே ஹெலிகாப்டர்ல வெறுமனே தொங்கிட்டு கீழே சீலால நார்மல் லேண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிராவல் ஆயிட்டு வருவார். அதுவும் ஒரு கையில புடிச்சிட்டு ஒரு கையில குஷ்பு அவங்க இது பண்ற மாதிரி. அந்த ஷாட் எடுக்கும்போது என்னைய தம்பி அம்மாவை எல்லாருமே கிளம்ப சொல்லிட்டார் ரூமுக்கு. அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, ஏன் கிளம்ப சொல்றீங்க அப்படின்னா, இல்லை நீ கிளம்பு, நீங்க பயந்துருவீங்க இந்த ஷாட் எடுக்கிறதுன்ட்டு. ஸோ அந்த ஷாட் அந்த டைம்ல மிக பெருசா ரொம்ப பேசப்பட்டது. இந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் அப்பா வந்து அந்த சினிமாவில் இருக்கும் போது நாங்கள் வந்து கம்மியாக தான் பார்த்தோம். எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங்கில் தான் இருப்பார், வருவார், நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டு இருப்போம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் அமைதியே போய் படுத்துருவார். அடுத்த நாள் காலையில் நாங்கள் எந்திரிச்சால் எப்போலாம் அவளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ வெளியே போய் சுத்துறதோ எதுவுமே இருக்காது. என் கூடயும் அண்ணா கூடயும் தான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவார். நிறைய விஷயம் அப்பாவை பார்த்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். யார்கிட்ட எப்படி பழகணும், எங்க பணிவா இருக்கணும், உதவி செய்யணும் நிறைய பேருக்கிட்டன்ட்டு. சினிமாலையும் சரி இந்த அரசியல் வாழ்க்கையிலையும் சரி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரையும் நான் பார்த்ததும் இல்லை. I'm very blessed to be his son. மண் வாசனை அப்படின்னு ஒரு வேர்டு இருந்தா அது நான் விஜயகாந்த் சார் கிட்ட இருந்துதான் உணர்ந்தேன். புரியுதா? நான் இப்போ என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு மீனாட்சி டெம்பிளுக்கு போயிருந்தேன். நானும் அவரும் மீனாட்சி திருவிளையாடல் மூவி பண்ணேன். அந்த படத்துல நான் டான்ஸ் ஆடும்போது நான் பெரிய டான்ஸர் நினைச்சு அவர் ரிஹர்சல் பண்ணட்டுமே ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா தான் அந்த சாங்ஸ்ல நான் ரொம்ப நான் நல்ல டான்சர் அப்படின்னு நினைச்சேன். படம் பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அந்த என்ன சொல்றது பௌருஷம், அதோட தமிழ் வேர்டு புரியல. அந்த சாங்ல நான் எதுவுமே இல்லை. அவர் அந்த சிவனா நிக்கிறது, அவரோட அந்த கெட்டப் அதை பார்த்துட்டீங்கடா, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. இப்ப மானிட்டர் எல்லாம் இருக்கு, அப்ப மானிட்டர் கிடையாது. தெரிஞ்சுதான் இன்னும் பெட்டரா பண்ணிருப்பேனே அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பர். விஜயகாந்த் சார் முதல்ல அவன் தான் சார் எனக்கு. நான் இல்லாம எங்கேயும் வெளியில போக மாட்டான் சார். அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அவனுடைய இது அடுத்தவங்க நல்லது பண்ணுவான் சார். அவன் பெரிய மனசு சார். ஒரு காலகட்டத்தில் என்னென்ன ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுன்னு அவன் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டு போவேன். நானும் சாப்பிட்டு நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். திரையுலகத்தில் பாதி பேர் அங்கே சாப்பிட்டவங்க. தர்மம் தலை காக்கும்னு சொன்னாங்கல்ல, அது பொய் சார். அவனை ஏன் இப்படி ஆண்டவன் வச்சிருக்கான்? அப்படிலாம் வந்துடக்கூடாது சார். அவனுக்கு அவன் சம்மர் ஷாட் அடிக்கிறவன் சார். அவன் செவுத்துல ஏறி அடிக்கிறவன் சார். 1 கிலோமீட்டருக்கு ஏறி எம்பி குச்சி அடிக்கிறவன் சார். நல்லவன் சார், ரொம்ப நல்லவன். ஆனந்தராஜின் கால்களை கழுவிய கேப்டன். எந்த ஈகோவும் இல்லாம கேப்டன் என்னுடைய கால்களை கழுவி பாத பூஜை பண்ணாருன்னு கேப்டன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில நடிகர் ஆனந்தராஜ் பேசினாரு. அவர் பேசும்போது ராஜதுரைன்னு ஒரு படம், S.A. சந்திரசேகர் தான் டைரக்டர். எந்த ஹீரோவும் செய்ய தயங்குற ஒரு விஷயத்த கேப்டன் செய்தாரு. பாத பூஜை செய்யற சீனை மனம் கொணாம செய்து முடிச்சாரு கேப்டன். பாத பூஜை செய்யற ப்ராசஸ், அதாவது தண்ணி ஊத்தி கழுவி பொட்டு வச்சுன்னு ஃபுல்லா எடுத்தாரு S.A.C. இந்த காட்சியை இன்னொரு விஜயகாந்த் பார்க்குற மாதிரியா அந்த சீன் எடுக்கப்பட்டுச்சு. வில்லனா நான் நடிக்கும்போது ஒரு ஹீரோ இவ்வளவு இறங்கி நடிக்க முடியுமான்னு நான் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டேன். அதே மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது படம் நல்லா இருந்தா என்னை தேடி வந்து ஆனந்த்ராஜ் இந்த படத்துல நீதான் நம்பர் 1ன்னு ஈகோவே பார்க்காம பாராட்டுவாரு. இப்ப இருக்கிற நடிகர்கள் எப்படி இருக்கணும்னு கேப்டன் விஜயகாந்தை பார்த்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு பேசினாரு ஆனந்தராஜ். எந்த கதாநாயகனும் செய்ய மனம் வருமா என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது எனக்கு அந்த படத்தில் இங்கே தான் அந்த மண்டபம் பின்னாடி தான் இருக்குது. பாத பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்தார் S.A.C. அவர்கள். அதை மனம் கோணாமல் செஞ்சார். எனக்கு நான் பார்த்து அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். படம் பார்த்தா தெரியும். பாத பூஜை பண்ணுறதை ஃபுல்லாக எடுத்தார் டைரக்டரு. பாத பூஜை எப்படி பண்ணணும், தண்ணி ஊற்றி காலை கழுவி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணுறது பண்ணுறதை இன்னொரு விஜயகாந்த் நின்று பார்க்கணுன்ற மாதிரி எடுத்தார். எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. நான் வில்லன் பண்ணுறேன் நல்லா இருக்கும், ஆனால் பட் ஒரு நடிகர் இவ்வளவு இறங்கி பண்ண முடியுமா? ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா, எங்கே ஆனந்தராஜ் நீ தான் படத்தில் நம்பர் 1 அப்படின்னு இதை சொல்லுகிற பண்பு இருக்கிறதே இதுதான். இன்றைக்கி இவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குவோம்.
ஆனால் இன்றைக்கு இருக்கிற கதாநாயகர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் இவரிடம் நிறைய இருக்கிறது என்ற அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சிவாஜி சாரோட டெத்தை பற்றி சொல்லும்போது எங்கள் ஷூட்டில் தான் இருக்கார். தவசீலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. பெரியவர் உடம்பு சரியில்லை, நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்குது, மரியாதையாக இருக்காது. போயிட்டு நான் சொல்கிறேன் என்ன பொசிஷன்ட்டு. கொஞ்சம் நேரத்திலே தகவல் வந்துருச்சு. அவர் அந்த நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி போன அந்த மனிதன் எப்போ சாப்பிட்டாரு, எப்போ தூங்கினாரு எதுவுமே தெரியாது. அந்த போட்டிருந்த அதே வேஷ்டி சட்டையோட தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது அவங்களோட வசதிக்கு உட்காந்த இடத்துல மற்றவங்கள்ட்ட வேலையை சொல்லிட்டு அவங்க உட்காரலாம், அது இவர்கிட்ட கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு அவரும் சேர்ந்து உங்க கூட செஞ்சுட்டு இருப்பாரு. அப்போ யாருக்குமே எங்கேயுமே ஈகோ வராது. அவர் திட்டினா கூட ஈகோ வராது. ஏன்னா அவரும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல எனக்கு வந்து வியாபாரத்தில் ஒரு டல்லாரும் இறங்கு முகம், ஒருத்தர் இறங்கு முகமா இருக்கானா எல்லாருமே தள்ளி விலகி போயிடுவாங்க. எங்க கேள்விப்பட்டாருன்னு தெரியல, கூப்பிட்டார். ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தா பாருங்க, அவரு கூப்பிட்டு எனக்கு டேட் கொடுக்குறாரு. நாங்க இறங்கு முகத்துல இருக்கோம்னு தெரிஞ்சு அதெல்லாம் சொல்லல, நீ இறங்குல முகத்துல இருக்கிற, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த வார்த்தையெல்லாம் கிடையாது. ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா? இருக்கு கேப்டன், நல்ல கதை ஒன்று இருக்கு, சரி பாருங்க வேலையை ஆரம்பிச்சு. சரிங்க கேப்டன், போய் அட்வான்ஸ் கொடுங்க, எட்டாவது வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு எப்போ வேணுமோ உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். அப்படி ஆரம்பிச்சது தான் நிறைஞ்ச மனசு. அவரோட பர்த்டே ஆகஸ்ட் 25 வந்திருக்கு. முதல் நாள் சொல்றாரு, நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் கேப் விட்டுலாமா? விட்டுலாங்க. அன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு அந்த ஹோட்டல் வாசல், அந்த ஹோட்டல் லாபியில் நின்று ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவரை பார்க்கறதுக்கு, அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது. 8 மணி என்ன ஆரம்பிச்சார். இது மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்புறம் அங்கே உட்காந்து பார்க்குறோம், அங்கே நின்று பார்க்குறோம், இங்கே நின்று பார்க்குறோம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. டைம் லேப்ஸ் ஆனாலும் அதே க்ரௌட் அப்படியே நின்றுட்டு இருக்கு. நான் இறங்கி சும்மா அப்படியே ஒரு நடந்து பார்த்துட்டு இருக்கேன். மைல் கணக்கில் நிற்குது. இவர் சாப்பிடல, டீ பிரேக் எடுக்கல, எதுவும் பண்ணலைங்க. அப்படியே நின்றுட்டு ஒவ்வொருத்தரையும் இழுத்து 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 ஃபோட்டோ எடுத்து போய் சாப்பிட்டு போ. இது அது ஒரு முரட்டத்தனமான ஒரு பாசத்தோட சொல்றது இருக்கு இல்லையா. நைட் வரைக்கும் போச்சு. 12 மணி நேரம்லாம் ஒரு மனுஷன் நின்றுக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதுங்கிறது என்னால் அது நானா பார்த்தேன். காலகட்டத்தில் என்ன தாய்மொழின்னு படத்தில் அவங்க பேனரில், அவருடைய பேனரில் ஒரு கதாநாயகனாக நடிக்க வச்சு அதில் ஒரு கௌரவ வேடம் ஏற்று நடித்தவர் விஜயகாந்த் அவர்கள். அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், அது அவ்வளோ ஒரு நட்பு எங்கள் 2 பேர் பக்கம். அதில் நடிகர் சங்கத்தை அவருடன் பயணித்த காலங்களை நினைத்து பார்க்கின்றேன். அவருடைய ஆளுமை திறன் அதில் நான் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி எனக்கு கொடுத்த மரியாதை, அது வந்து பொதுச்செயலாளர்கிட்ட பேசிக்கோங்க, எந்த டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி பொதுச்செயலாளர் நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிடுவார். அவர் எடுக்க வேண்டிய முடிவு அவர் எடுப்பார், நான் எடுக்க வேண்டிய முடிவு என்னை எடுக்க விட்டுருவார். அது வந்து மறக்க முடியாத ஒரு கலை நிகழ்ச்சி வந்து விஜயகாந்த் தலைமையில் தான் அது நடக்க முடியும். அது நடந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நாங்கள்லாம் அவர் கூட இருந்து பயணித்த சகாக்களாக இருந்திருக்காக, அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர்களாக இருக்கலாம். நான் முடிவுகள், பிறரை அழைப்பது, எப்படி நடக்கணும், இதெல்லாம் சீரமைப்பு, அதை சீர்படுத்தி எங்களுக்கு கொடுத்தது வந்து விஜயகாந்த் அவர்கள். அவர் இழந்து தவிக்கின்ற ஒரு குடும்பத்தாருக்கும், தேமுதிகவின் உறுப்பினர்களுக்கும், தமிழக மக்களுக்கும், ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை, இரங்கலை என் சார்பாகவும், என் இயக்கத்தின் சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயகாந்த் சார், நீங்கள் என்றும் அனைவரின் மனங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் மறையவில்லை, வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். கேப்டன் பிரபாகரன் பண்ணும்போது காட்டில் வந்து ஒரு ரோப் கட்டி ஃபைட் எடுத்துட்டு இருக்கோம். அது வந்து 20 அடி தூரத்து ஹைட்டில் வந்து ரோப்பில் வந்து ஒரு 60 அடிக்கு இழுத்துட்டு வரணும். மேலேருந்து பறந்து வந்து ஷூட் பண்ணுறா போல. ஷூட் பண்ண 4-5 டேக் எடுக்கும்போதுனாச்சும் அந்த கம்பி தேஞ்சி அறுந்துடுச்சு. அறுந்து 20 அடியிலேருந்து கீழே விழுறாரு. விழுந்தா அந்த புதர் மேலே விழுந்து, புதருக்கு கீழே கல் இருக்கு. கல் வந்து அவர் பம்மில் வந்து அடித்து இதுவாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, மாஸ்டர் வந்து பயந்து அவருன்னு ஓடி வர்றாரு. உண்மையாக ஒரு மிகப்பெரிய வலி. ஆனால் அப்படியே எழுந்து நிற்கிறார். எழுந்து அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ என்னை தனியாக கூப்பிட்டார். சொல்ல முடியும், எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷாட் எடுத்து உடனே வந்து என்னால் இப்போ நிற்க முடியாது, ஆனால் பெரிய ஷாட் எதுவும் எடுத்துடாத, ஒரு க்ளோஸை பிடிச்சி நீயே என்ன அமுச்சு விட்டுடுனார். அப்புறம் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னு பயந்தாருன்னா ஸ்டன் மாஸ்டர் அப்புறம் எனக்கு நல்ல ஷாட்டை வைக்க மாட்டான், இது போல ரிஸ்கான ஷாட்டை வைக்க மாட்டான், படம் நல்லா வராது, நம்ம வலியை வந்து அவனை காமிக்கக்கூடாது, வெற்றி தான் நம்ம காமிக்க தவிர அந்த வலியை காமிக்கக்கூடாது. காம்படிஷன் அந்த டைமில் யாருமே நினச்சதான் எனக்கு தெரியல. பிகாஸ் தெர் ஆர் டேஸ் when விஜயகாந்த் சார் வந்து ஃபோன் பண்ணி சரத் ஒரு கதை கேட்டால் அது உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ சொல்லுவாங்களா எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி சார், சத்யராஜ் சார் சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. ஏன்னா அவர் ஃபோன் பண்ணுவார், சரத் அவர் கதை கேட்டேன், அது எனக்கு சரியாக இருக்காது, நீ பண்ணி அந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்லுவார். இப்போ அப்படி விட்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது. யாராச்சும் ஃபோன் பண்ணி சே மணிரத்னம் ஒரு படம் பண்ணுறாரு, அந்த கதை கேட்டேன் உங்களுக்கு நல்லா இருக்கும், நான் மணிரத்னம் சொல்கிறேன், நீங்கள் அந்த படம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. அப்போ விஜயகாந்த் had that heart to say that. ஸோ அந்த காண்டபடி பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் என்ன வச்சு படம் எடுத்தார்.
தாய்மொழின்ற படம் வந்து அவங்க பேனரில் நான் நடித்தேன், ஹீரோவில் நடித்தேன். அவர் வந்து கடைசி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போகிற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார் அதில். ஸோ அந்த டைமில் வந்து என்னமோ ஃபீல்டு இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது ப்ளஸ்ஸு தான் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்ஸுக்கு. புலன் விசாரணை படம் தான் முதல்ல சந்தித்தேன். அந்த ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ஆஃப் லைஃப், சில விஷயங்கள் எதற்காக நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அங்கே போய் அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க, என்னை பார்த்தாங்க, அஜானுபவம்லாம் இருக்காரு, கரெக்டாக இருக்கும், பேசிகிட்டு இருக்காங்க. காதில் என்ன விழிச்சுன்னா மீசை இல்லாமல் எப்படி இருப்பான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 1 நிமிஷம் சார் போயிட்டு ரோஹிணி லாட்ஜ் பக்கத்தில் ஒரு சலூனில் போயிட்டு வலிச்சிட்டு இப்படி தான் சார் இருப்பேன். வெரி இம்ப்ரெஸ்ட். விஜயகாந்த் சாரோட ஃபைட் சீன் கிளைமேக்ஸ் புலன் விசாரணை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் போட்ட ஒரு அடி நினைப்பேன். நானே கேட்டேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் விஜய் சாரை போட்டு இப்படி அடிக்கிற மாதிரி எடுக்கிறீங்கன்னு. அவர் கேட்டால் அப்படி தாங்க அடிக்கணும், அப்போ தான் வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக தான் ஹீரோ திருப்பி அடிக்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி விட்டு கொடுக்குற மனப்பான்மை அவர் இதெல்லாம் பாதரே பண்ணல. முடிஞ்சிச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாப் அவர் பார்த்தாரு, கூப்பிட்டாரு, சுரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர் அப்படின்னு. மற்றவரை பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, விச் இட் டிட். அதுக்கு அதோட டாப்பிங் ஆல் த திங்னா தாய்மொழி படத்தை நீங்கள் தான் ஹீரோ, நான் ப்ரொடியூசர். ஒரு காம்படிட்டராக வந்துட்டு இருக்கான்னு நினைக்கல அவர். அதானே நினச்சி பார்க்கும்போது நடிகர் சங்கத்தோட பயணிக்கும் போது ஐ சீ பட் டிஃபரெண்ட் பர்சன். கோபம் உள்ள மனிதன் இல்லைன்னு சொல்ல. அண்ட் இஸ் வேஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் திங். எனக்கு வாழ்வு நந்த ஒருவர் என்று சொன்னார் அந்த அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்கள் தான். கேப்டன் சாப்பாடெல்லாம் அவர் கூட இருந்து நான் நிறைய வாட்டி சாப்பிட்டேன். என்னுடைய வீட்டுல ஒரு பாதி செவரே அவரு தான். நான் ஒரு சாதாரண காமெடி ஆர்டிஸ்ட், இது வரைக்கும் நான் கூட சேர்ந்து நடிக்கவே இல்லை, தெரியுமா? அவர் மாதிரி ஒரு நல்லவர் நான் சினிமால பார்த்ததும் கிடையாது, இனிமேல் பார்க்க போறதும் கிடையாது. இது நான் உறுதியா எங்க வேணாலும் சொல்றேன். அதே சமயத்துல அவருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் லைட்மேன்லேருந்து எல்லாருக்கும் போன்விட்டா கொடுக்குறேன். இன்னும் ஆர்டிஸ்ட் என்ன சாப்பிட்றாங்களோ அவங்களும் அதை அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா நிறைய யோசிச்சுருவார். ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். பிடிச்ச ஒரே ஹீரோ எப்பவுமே விஜயகாந்த் தான். அவங்கள்ட்ட வர வாங்குறது நான் பெருமையாக கருதுறேன். உங்க வாழ்க்கையில விஜயகாந்த் சார் எவ்வளவு முக்கியம்? ரொம்ப முக்கியம். அவர் இல்லாட்டி நான் இல்லை இந்த சினிமா இதில். அவருடைய செட்டுக்கு போயாச்சுன்னா அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதே சாப்பாடு தான் கடைநிலை. கண்ணுபட போதியா படம் பண்ணுறதுக்காக பொள்ளாச்சி போயிருந்தேன். இந்நேரத்துக்கு போய் ஃப்ளைட் இறங்கினேன். என்னன்னா அண்ணா வாங்கினா இப்போ எங்கள் ஊர் பசங்கள்லாம் அண்ணா வாங்கினாங்க. இதே மூஞ்சி தான், என்ன பெரிய வித்தியாசம்? 15 இயர்ஸ் இதே மூஞ்சி போய் வர்றேன். ஒரு 10 நிமிஷம் ஒன்று வெள்ளை பெயிண்ட் கொடுத்தாங்க, வாங்கி இங்கெல்லாம் அடித்தேன். இந்த பெயிண்ட் அடித்தேன், இந்த புருவத்துக்கு ஒரு வெள்ளை அடித்தேன். அப்புறம் எது தொப்பியுமே இது கொடுத்தாங்க, அது தொப்பி எடுத்து வச்சேன். சார் அது என்னென்ன பண்ணுறீங்கன்னா அப்பா வேஷம். யாருக்கு அப்பா வேஷம்னா விஜயகாந்த். அவங்க பையமாக இருக்கிற இன்னைக்கு அப்பா வேஷம் பண்ணிங்க. எனக்கு மார்க்கெட் இல்லை, நான் ஹீரோயின் படம் ஓடன்னு சொல்ல முடியுமா? அது எவ்வளோ வலியான விஷயம் தெரியுமா? எனக்கு தேவர் மண்டம் ரிலீஸ் ஆகி படம் ஓடிட்டு இருக்குது. சிவாஜி பார்க்குறதுக்கு பசங்க வந்திருக்கானுங்க. அவன் சிவாஜி பார்க்க வந்துட்டு அவனையும் அவன் கட்டபொம்மன் அவன் கருண் நடிச்சுவேன். அப்போ அண்ணே தேவமன் பார்த்த பின்னிட்டேன் நான் ஒரு கெட்ட வாசிட்டு கொன்னுடு அப்படின்னா. அப்போ அவருக்கு எப்படி வலி இருக்கும்? அது மாதிரி ராஜாவாகவே வாழ்ந்து ஒரு மனுஷன் கடைசியில் வந்து மந்திரி ஆகி சிப்பாய் நடிச்ச எப்படி இருக்கும்? அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் அவரோட சின்ன பையனுக்கு நீங்கள் அங்கே அப்பா வேஷம் போடணும். நான் என்ன சொல்ல முடியும், மார்க்கெட் இல்லைப்பா போக முடிச்சு, வேறு வழி இல்லை. என்னை பொறுத்தவரை நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக இந்த துறைக்கு வந்துட்டேன். 160 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன். எல்லா நடிகர்கள் கூடவும் நான் நடிச்சிட்டேன். நான் நடிக்கலைங்கிற நடிகர்கள் 1-2 பேர் வேணால் இருக்கலாம். ஆனால் பெரிய நடிகர்கள் எல்லாரு கூடவுமே நான் நடிச்சிட்டேன். அப்படி நான் நடித்து பார்த்த நடிகர்களில் தன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நடிகர், அவருக்கு வந்து இந்த நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் தேவையில்லை, நம்பர் 1 டைரக்டர் தேவையில்லை, நம்பர் 1 ஹீரோயின் தேவையில்லை, நம்பர் 1 காமெடியன் தேவையில்லை. இன்றைக்கி நீங்கள் எந்த ஹீரோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கரண்டில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அது 150 கோடியாக மாற்றுறதுக்கு தேவையானது சேர்த்துக்குவாங்க. அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே, அது யாராக இருந்தாலும். அந்த விதத்தில் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான். நான் கேட்குறேன் ஏன் அப்படின்னாரு. இல்லை அவருக்கு போஸ்ட் அடிக்க சொல்றீங்க, உங்களுக்கு வேணாம். தம்பிக்கு அடி, தம்பி வளர்றப்பெல்லாம் வளரட்டும், நமக்கெல்லாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் இப்பவும் சொல்கிறேன், தம்பிக்கு அடி, நான் வருவேன், நான் சொல்லிட்டேன்னு வருவேன், உனக்கு தெரியாதா நான் வருவேன் அப்படிங்கிறாரு. எந்த உதவியும் கேட்கல, தான் ஃபர்ஸ்ட் உதவி என்கிட்ட கேட்டிருக்குது, நான் வருவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை வருவார், ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறதுனால வருவார் அப்படின்னு சொல்லி போயிட்டு விஜய்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி கேட்டேன். அவரும் நான் வரேன் அப்படின்ட்டாரு. கேப்டன் வராருன்னா அவரு சொன்ன வார்த்தை, அண்ணனுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அடிங்க, எனக்கு அடிச்சிடாதீங்க அப்படின்னாரு. 2 பேரும் அவ்வளோ அன்னியும். அப்போ நான் வந்து சரிங்க அப்படின்ட்டு வந்துட்டேன், யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்ட்டு வந்தேன். பேப்பர்லாம் ஃபுல் பக்கம் விளம்பரம் கொடுத்தேன். கட் அவுட்லாம் விஜயகாந்த் சாருக்கு 70 அடியில் கட் அவுட் வச்சேன். அதே மாதிரி விஜய் சாருக்கும் வச்சேன். கிட்டத்தட்ட அந்த எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு கூட்டம், 2 பேரும் வராங்கன்னு. இல்லைன்னா விஜய் வந்து 4:30 ராகு காலத்துக்கு முன்னாடி வரணுங்கிறக்காக 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி காரில் இருந்திருக்காரு. எனக்கு ஒரு திடீர்னு ஃபைட்டர் சொன்னாங்க, சார் விஜய் கார் நிற்குது. என்ன விஜய் கார் நிற்குதா? என்னப்பா சொல்கிறாங்க? ஆமாம் நிற்குது, ரொம்ப நேரம் நிற்குது. போய் பார்த்தா உள்ள அவரும் அவங்க ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க. என்ன வாங்க சார், என்ன சார் நீங்கள் அப்படின்னேன். சரி மேலே கூப்பிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சுட்டு, இல்லை கேப்டன் வரட்டும், அதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு
கேப்டன் வருவார். 2 மணி நேரம் எங்கள் வீட்டில் உட்காந்து விஜய் சார். ஆனால் கேப்டன் வருவாரா வரமாட்டாரான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 6 ஆச்சு. டக்குன்னு பார்த்தா நான் வந்து அப்போ போலீஸே வந்து கிட்ட ஒரு 100 போலீஸ் போட்டிருந்தேன். ஏன்னா கூட்டம் போட்டு அவங்களே போலீஸ் முதல்ல 10 போலீஸ் சொன்னாங்க, அப்புறம் 20, அப்புறம் 100 ஆயிடுச்சு. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம்ட்டு நானும் கராட்டே ட்ரெஸ்ஸில் யூனிஃபார்மில் ஒரு 100 பேர் வச்சுருந்தேன். எல்லாம் லட்டிலாம் வச்சுட்டு சேஃபாக இருக்கணும். ஏன்னா அது பெரிய மார்க்கெட்டுக்குள்ளே நான் வந்து மீட்டிங் போட்டிருக்கேன், அது பெரிய இதாக இருக்கும்ட்டு சொல்லி வச்சுருந்தேன். திடீர்னு பார்த்தா கேப்டன் வந்துட்டார். அவர் வந்து யாருக்குமே வர்றேன்னே சொல்ல, திடீர்னு வீட்டுக்குள்ளே ஏறி வர்றாரு. எப்படி வந்தாருன்னே தெரியல. மேக்கப் போட்டிருக்காரு, மேக்கப் போட்டு ஏதோ ஒரு போட்டு டக்குனு மேலே வர்றாரு, படிக்கட்டில் ஏறி வந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்த உடனே எனக்கே ஆச்சரியம், சார் நீங்கள் அண்ணன் நீங்கள் வருவீங்களா இல்லையான்னு நினைக்கல எனக்கு வரமாட்டேங்கன்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் ஆகி போச்சேன். சொன்னேன் இல்லை வருவேன்னா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நேரம் லேட் ஆச்சுன்னா நான் வந்து இதுக்கு மேலே 9 மணி வரைக்கும் ஷூட்டிங் முடிக்கிறத இப்பவே முடிச்சிட்டேன். என்னுடைய தலைமையில இன்னைக்கு அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து உலக நாயகன் கமலஹாசன் இருந்து இளைய தளபதி விஜயில் இருந்து, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நடிகர்களும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் கலந்துட்டு இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ல நானும் இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்களுக்கும், மலேசியாவில் இருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும் வீட்டுக்கு வர வேண்டாம் என்றாராம் கேப்டன். ஏன்னு தெரியுமா? நடிகர் விஜயோட ஃபர்ஸ்ட் படமான நாளைய தீர்ப்பு பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டுச்சு. இதனால கடுப்பான எஸ்ஏசி விஜய் ஒரு பெரிய ஹீரோ ஆக்கியே தீரணும்னு பல முன்னணி நடிகர்கள் கிட்ட போய் கேமியோ ரோல் பண்ண சொல்லி கேட்டார். ஆனா அவங்க எல்லாரும் எங்க தனக்கு போட்டியா விஜய் வந்துருவாரோன்னு பயந்து நோ சொல்லிட்டாங்களாம். அப்பதான் கேப்டன் கிட்ட உரிமையா கேட்க நினைச்ச எஸ்ஏசி அவருக்கு கால் பண்ணாரு. போனை எடுத்த கேப்டன் நலம் விசாரிச்சு முடிச்ச பிறகு என்ன விஷயம்னு எஸ்ஏசி கிட்ட கேட்டாரு. போன்ல சொன்னா எங்க நோ சொல்லிடுவாரோன்னு பயந்து எஸ்ஏசி இல்ல உங்களை நேர்ல பார்க்கணும், வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டாராம். உடனே கேப்டன் வீட்டுக்கு வர வேண்டாம் இருங்க நான் கூப்பிடுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எஸ்ஏசி வீட்டுல போய் நின்ன கேப்டன் அவரோட ஆசையும் நிறைவேற்றி வச்சாரு. தன்னோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா இருந்த எஸ்ஏசிக்கு மரியாதை கொடுக்க தான் அவரை நேர்ல போய் பார்த்தாரு கேப்டன். மேலும் சம்பளமே வாங்காம செந்தூர பாண்டி படத்துல நடிச்சு விஜயோட சக்சஸ்க்கு பிள்ளையார். செந்தூர பாண்டின்னு ஒரு படம் பண்ணேன். அதுல விஜயகாந்த் சாரோட சேர்ந்து நடிச்சிருக்கேன், அவரோட தம்பியை நடிச்சிருக்கேன். அந்த படத்துல விஜயனோட நடிக்கும் போது முதல்ல ரொம்ப டென்ஷனா இருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கிறேன், ஜாக்கிரதையா நடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவர் வந்து என்கிட்ட ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜோவியலா பழகினார். குறிப்பா இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ட்டு. இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எடுக்கும்போது என்கிட்ட ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்காத, இந்த நேக்கோட பண்ணணும் அப்படி பண்ணணும் ரொம்ப அட்வைஸ் பண்ணார். ரொம்ப நல்லா. அவர் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டாரு. தீர்ப்புன்னு படம் எடுத்தேன், அது சரியா ஓடல. அடுத்து அவரை எப்படியாவது நடிகன் ஆக்கிடணும், விஜயகாந்தோட சேர்ந்து நடிச்சா அவர் நடிகன் ஆயிடுவாரு அப்படின்ற ஆசையில நான் விஜயகாந்த் அவர்களுக்கு போன் பண்ணேன். இது நல்லா கேட்டுக்குங்க. அவர்கிட்ட போன் பண்ணேன், டைரக்டா பேசுவேன். அந்த உரிமை எனக்கு இருந்தது, அவர் கொடுத்திருந்தேன். போன் பண்ணா என்ன சார் சொல்லுங்க சார், எங்க விஜய் இருக்கிறேன், வீட்டுல இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன். ஆனா 2 நிமிஷத்துல அவர் ஏன் வீட்டுக்கு வந்துட்டார். குளிச்சுட்டு போலாமே, நான் பாத்ரூம்ல போறேன், இவர் பெட்ரூம்குள்ள நுழையிறாரு. என்ன சார் விஷயம் சொல்லுங்க சார் அப்படின்னு. இல்ல இப்படி விஜய், என்னுடைய மகன் விஜய் ஆசைப்பட்டா அந்த படம் சரியா போகல, இன்னொரு படம் உங்களோட நடிக்கணும், எப்ப சார். உடனே கேட்கிறாரு எப்ப சார். இல்ல நீங்க எப்ப சொல்றீங்க. நடிப்பிலும் கூட பெரிய தொல்லை அவர்னால தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா எகிரி செவுத்திலேறி அடிச்சு டூப் போடாம ரோப்பு கட்டாம இப்படி எகிரி அடிச்சாருன்னா நானும் ஹீரோவை நடிச்சிருக்கிறேன். இப்ப எங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்து விடியும், நம்ம தலையில தான் வந்து விடியும். 2 பேருக்கு சூப்பர் ஆயிதான் மாஸ்டர் வருவாரு. என்ன இப்படி எகிரி அடிக்கணும், அப்படியெல்லாம் எப்படி மாஸ்டர் அடிக்க முடியும். இல்ல நேத்து ஃபைட்டு அவர் விஜயகாந்த் சார் அடிச்சாரு, நீங்களும் அடிங்க. ஐயோ அவர் அடிப்பாரு, வர்ற வரைக்கும் வச்சுக்கங்க, மீதியை டூப் போட்டுருங்க மாஸ்டர் அப்படி. இல்ல ஒரு ரோப்பாவது கட்டுங்க அப்படிங்கிறது. இப்படி எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு தைரியசாலி, அதாவது வந்து வாழ்க்கைக்கும் சரி, தொழிலுக்கும் சரி, அரசியலுக்கும் சரி, தைரியம் முக்கியம். வெற்றிகள் வரும் போகும் என்ன வேணாலும் ஆக, ஆனா அந்த தைரியம் இருக்குது பாருங்க. அந்த ஈட்டின்னு ஒரு படம் முதுமலையில ஷூட்டிங், நான் தான் வில்லன், அவர் கதாநாயகன். யானை வந்து என்ன துரத்துது,
இவர் வந்து என்னை காப்பாற்றணும். இப்போ என்ன முதுமலையில் அந்த ஒரு யானையை கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க. யானை என்ன துரத்தவே மாட்டேங்குது. இவர் யானை துரத்த மாட்டேங்குது, டைம் ஆகிட்டு இருக்குது. இவர் கூப்பிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு, சத்யராஜ் வெள்ளத்தை கையில் எடுத்துக்கங்க, அதை யானை கிட்ட போய் காட்டுங்க. வெள்ளத்தை யானை பார்த்துடும். யானைக்கு கரும்பு சக்கரை வெள்ளம்னா ரொம்ப பிடிக்கும். வெள்ளத்தை யானை கிட்ட நல்லா காட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஓட ஆரம்பிச்சா அது உங்களை துரத்த ஆரம்பிக்கும். ஓட ஓட வெள்ளத்தை வீசிருங்க அப்படின்னாரு. நல்ல ஐடியா விஜய். யானை துரத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வெள்ளத்தை வீசினது யானை கவனிக்காம இன்னும் வெள்ளம் இவன் கையில் தான் இருக்குன்னு நினைச்சா ஏன் கதை என்ன ஆகிறது? விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு டைரக்டர். வந்து என்ன 100வது நாள் படத்தில் என் கூட நடிக்கும் பொழுது அந்த 100வது நாள் படத்தில் வந்து நல்லா மொட்டை அடித்து புதுவிதமான ஒரு வேஷத்தோடு அவர் வந்து பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ வாகனி ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு, ராத்திரி காட்சி, மழை பெய்கிற மாதிரி ஒரு கொலை செய்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கும் பொழுது நானும் அப்போ போயிருந்தேன். என்னது அப்போ சத்யராஜ் சார் சொன்னார், இல்லை சார் நான் கதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரெடி பண்ணணும், உங்களை டைரக்ஷன் பண்ணணும், அது நான் தான் டைரக்ஷன் பண்ணணும்னார். அப்போ வந்து சத்யராஜ் சாருக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுங்கிற மோகமும் வெறியும் அதிகமாக இருந்தது. 100வது நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே அந்த 100வது நாள் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன், மோகனுக்கு நடிச்சிருந்தா கூட மோகனுக்கோ எனக்கோ மிகப்பெரிய பேர் இல்லை, அதில் சத்யராஜ் சாருக்கு தான் மிகப்பெரிய பேர். அவர் வந்தார்னாலே தேட்டரே கை தட்டு அந்த மொட்டையோடையும் கூலிங் கிளாஸ் கேனோடையும் போய் பார்த்தா. அதுதான் சொல்றேன், ஒரு தடவை நான் ஆட்சியில் உட்காந்தா என்னை அசைக்க முடியாது உங்களால. ஏன்னா மக்களை இங்கே பண்ணுங்களேன், யாருக்கோ பண்ண மக்கள் பேசிக்கிறாங்க, ரோட்டில் போகிற மக்கள் நான் சொல்லுவேன்ல வாக்கிங் போகும்போது பேசுகிறாங்க. எதுக்காக இந்த ஊழல்லாம்? நான் முதல் முறையாக நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் பொது மேடையில் நீங்கள் நல்லது செஞ்சால் நான் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்க போகிறேன்ற கேள்வியை எடுத்து வச்சவர் அவர். அதே போல் நீங்கள் நாளைக்கே நல்லது செய்ய என் கட்சியை கலைச்சிடுறேன் எந்த தலைவர் வரைக்கும் சொன்னதில்லை. சிலர் சொல்லுவாங்க குதிரை கட்சி, முதல் கட்சி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். மதுரையில் சாதாரணமாக தெரிஞ்ச எனக்கு இந்த புகழ் வெளிச்சம், இந்த லைட் வெளிச்சம் என் முகத்தில் இருக்குன்னா இதை எனக்கு தந்தது மக்கள். அப்போ நான் மக்கள் பக்கம் தான் நிற்கணும், அதிகாரத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. இது அவர் செஞ்சார். இந்த ஐடியாலஜி அவர் அடிக்கடி சொல்லுவார், மக்கள் தான் எனக்கு எல்லாமே. என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் இந்த விஜயகாந்த் இருக்க மாட்டார். வாழ்ந்தான் 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 இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தாங்கிற சரித்திரம். தமிழகம் முழுவதும் பேரலையாக அவர் மீது அன்பு செலுத்தும் போது அரசு தாமாக முன் வந்து அது அரசு மரியாதையை கொடுக்கும். அப்போ அவர் பணத்தை கொண்டு இதை சேர்க்கல, அவர் அதிகாரத்துக்கு வந்து இதை சேர்க்கல, அன்பின் மூலமாக சேர்த்த. என்னையா காசு 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 பணம் அடப்போங்க, நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறான். காசு ஒண்ணு. கேப்டன் உடனே எனக்கு நினைவுக்கு வர்றவர் விஜயகாந்த் அவர்கள். அவரோடவும் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா சின்ன கவுண்டர், அது அருமையான கேரக்டர். அவங்க அம்மாவை ஆக்ட் பண்ணுவேன் ஆர்வி உதயகுமாரோடைய டைரக்ஷனில். என்னத்த அப்படி பார்க்குற? I am hero. My villains is Kalaignar. My Willy is Jayalalitha. Good, huh? Good, very good. Fight in 94, I am my 94 and 68. எனக்கு வயசை பற்றி டவுன் கார்டு. ஹார்ட் இஸ் மை இன்னைக்கு இளமையாக வச்சுக்கோ. முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்ற வார்த்தை அறிவாளிக்கு சொந்தமான வார்த்தை. ஏன் முடியாது? முடியாதுன்னே சொல்லாதீங்க, முடியுங்க. ஒரு அரசாங்கம் தான் எதையும் சாதிக்க முடியும். என்னைக்கு தான் வெள்ள நிவாரணம் யாரு தான் வளம்? வெள்ள நிவாரணம் என்பது நிவாரணம், வெள்ளம் என்பது எப்பவே வரும், அந்த நிவாரணம் உடனே போய் சேரும். இவங்க அதை நிறுத்தி மத்திய அரசுலேருந்து ஒரு குழு வந்து அதை பரிசீலனை பண்ணி தேர்தல் ஒட்டி தான் கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேன். ஏன் முன்னாடி கூட ஏன் மக்கள் சாகுறாங்கயா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடுறாங்கயா, உடுத்த முடியும், அதுவும் மார்கழி மாதம் பனி, ஒரு கம்பளியாவது வாங்கி கொடுத்துருப்பியா? எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்கள் இதை போட்டுக்கிட்டு என்னமா நிவாரணம் கொடுக்குறாங்க? இவங்க கொடுக்குற நிவாரணம் தான் வாழ போகிறான். தான் பிள்ளை குட்டி படிக்கணும், தான் பிள்ளை குட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், தான் பிள்ளை குட்டி எங்கே கொண்டு போகணும், தான் பொண்டாட்டி நாளுக்கு தான் நல்லா இருக்கணும். அவங்க ஏதோ ஒன்று போராடி பண்ணிக்கிறாங்க. அந்த மக்கள் தான், மக்கள் என்னமோன்னு பண்ணி அந்த மக்கள். கவர்மெண்ட்ன்றது ஜனங்களுக்கு தான், ஆனா பிராக்டிக்கலா எங்க நடக்குது? இன்னைக்கு பேப்பர் படிச்சியா? பசியால் ஒரு குடும்பமே தற்கொலை. நான் என்ன சொல்றது,
ஒருத்தன் பட்னி கிடந்து சாகுறானா என்ன அர்த்தம்? அவன் சாப்பாட்டையும் சேர்த்து இன்னொருத்தன் சாப்பிட்றான். இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? அப்பாவி ஜனங்க யார் மூலமாவது நமக்கு நல்லது நடந்துராதான்னு யாரு வந்து கேட்டாலும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறாங்க. ஜனங்க வச்ச கருப்பு புள்ளியாலதான் நாம பெரும்புள்ளி ஆனங்கிறத அரசியல்வாதிக மறந்துடுறாங்க. ஏழைங்களோட வயலுக்கு தண்ணி பாயுதோ இல்லையோ, பணக்காரங்க அரசியல்வாதி வீட்டுல இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி பாய்ஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஜனங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப ஏமாந்துகிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். கேட்டதுக்கு மட்டும்தான் 2006 இருந்து 11 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது. அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரங்கோல்ல ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்ன போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறங்கிறது தயவு செய்து இல்லை ஏதாவது நடந்ததானா பத்திரிகைகளை போடலைன்னா நான் எனது தொகுதிக்கு போகும் பொழுது என்னை சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் எப்படி நடக்கப்பட்டது. இதுக்கு குறிப்பு இல்லை இதற்கு எதுவும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. இப்போ திருட்டுத்தனமாக ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதில் எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல தவறு எதா இருந்தா கோர்ட்டுக்கு போனோம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அமைச்சர் பேசுறாங்க பிளீஸ். அது மரபல்ல. அமைச்சர் ஏந்திருக்கும் போது அவர் கொடுத்துரு, அப்புறம் வாய்ப்பு தராங்க. பிளீஸ் இடும். மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் பிளீஸ் இடும். மாண்புமிகு பேச இங்க மாண்புமிகு எதுக்கு நான் இப்படியே கையை காட்டினா நாக்க துருத்தக்கூடாது. சட்ட புஸ்தகத்துல கையை காட்டக்கூடாது, நாக்க துருத்தக்கூடாதுன்னு எதுலையுமே எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இனிமே எப்படின்னா என்னங்க ரொம்ப திமிரா விஜயகாந்த் நிக்கிறேன், என்னையா இப்படி நிக்கணும், அப்ப இப்படிதான் நிக்கணும், இப்படி நிக்கணும், எப்படிதான் நிக்கிறது. எதையும் சட்டம் நான் இப்ப இப்படியே நின்றுக்கிட்டு எந்திரிக்குமா வணக்கங்க இனிமே சொல்லுங்க இல்லைங்க ரைட்ல. நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க, அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க. அது எனக்கு சொல்லிக் கொடுக்கும். விஜயகாந்துக்கு முடியாது. இதனால அன்பா சொன்னீங்கன்னா காலில் விழுவேன். எது உண்மைங்க அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, நான் மாட்டேங்க. அதை விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில, அதுக்கெல்லாம் வேற வேற நீங்க கைதட்ட. நான் உங்களை கேட்க வந்ததே, பொது இடங்கள்ல கோபப்பட்டுட்டு சட்டமன்றத்தில் அன்னைக்கு நீங்க நடந்து கொண்டது, அதற்கு பிறகு நீங்க எப்பயாவது நம்ம அப்படி நடந்திருக்க கூடாதோ, நம்ம கொஞ்சம் எல்லை மீறிட்டோமோ வரம்பு மீறிட்டோமோ அப்படின்னு நீங்க என்னைக்காவது போலீஸ் வேலைக்கு சேர்ந்தா ஒரு 2 லட்சம் கொடுங்க, ஒரு 3 லட்சம் கொடுங்க, 3.5 லட்சம் தலையை சொறியலாம். இப்படியே என்னடா யாராவது ஒரு ஆளு 2 ஆள்னா கரெக்ட் பண்ணிடலாமே. மகாபாரதம் ராமாயணத்தோட மிக பெருசாக இருக்கு. அந்த அளவுக்கு இது யாருகிட்ட போனா ரேட்டு குறையும். ஊழல், லஞ்சம் கொடுத்து வேலையாதான். இது எத்தனை பேர்ரா காலகைய பிடிக்கிறது. கண்டக்டர் வேலைக்கு போனாலும் இதான் வழி, டிரைவர் வேலைக்கு போனாலும் இதான் வழி, அரசாங்கத்துல எந்த வேலை போனாலும் இந்த மாதிரி ஒரு அதிகாரம் ஐயா இருக்கே, யாரு காலில் விழுந்து எப்படியா வாங்குறது. போராடுறாங்க மக்களே. மக்கள் எங்க பார்த்தாலும் காசு, தடுக்கி விழுந்தா காசு, எந்திரிச்சா காசு, எதுல வேணாலும் காசு, கொள்ளை அடிக்கிறாங்க பணத்தை. ஆகையாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை இன்னைக்கு ஜெயில இருக்குது. இதுவரைக்கும் என்ன அழிக்க நினைச்சவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க, கெடுக்க நினைச்சவங்க தான் கெட்டு போயிருக்காங்க. நான் வணங்குற கடவுள் என்ன கைவிட்டதும் இல்ல, நான் கெட்டதும் இல்ல. உதவி செஞ்சவங்கள நான் மறக்கிறதே இல்ல. நான் தப்பானவன்னு உங்க சட்டம் தான் சொல்லுது, புண்ணியவான்னு இந்த ஊரே சொல்லுது. வாழ்க்கையில என்ன ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் கடைசியா உன்ன மாதிரி தான் ஏமாந்து போயிருக்காங்க. பெரியவங்க முன்னால நான் பேசுறத தப்புன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம கிட்ட நிலம் இருக்கு, ஆனா
அதுல இறங்கி ஏர் பிடிச்சு நாம விழுகிறது இல்ல. நம்ம கிட்ட மரம் இருக்கு, அதுல நாம ஏறி தேங்காய் பறிக்கிறது இல்ல. நம்ம கிட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அது கொடுக்கிற பாலை மட்டும்தான் நாம குடிக்கிறோம். சாணத்தை கூட அல்றது இல்ல. நம்ம சொத்தை நம்ம விட அதிகமா பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது அவங்கதான். அவங்களுக்கு 5 or 10 கூட கொடுக்கறதுனால நாம யாரும் குறைஞ்சு போயிட மாட்டோம். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக மனிதாபிமானம் உள்ளவங்க செய்யற உதவிகளை ஜாதி கட்டுப்பாடுங்கிற பேர்ல தடை செய்யறது நல்லதும் இல்ல, அதை நான் ஒத்துக்கிறதும் இல்ல. அண்ணன் சொன்ன கருத்தை நாங்க ஆதரிக்கிறோம். உனக்கு பேச்சு அதிகம், அனுபவம் குறைவு. எனக்கு வேலை அதிகம், நேரம் குறைவு. எதுக்கு வர சொன்ன? எங்க ஆளுங்க உன் கூட மோதி தோத்து போயிட்டாங்க. வீரம் எங்க இருந்தாலும் தேடி போய் பாராட்டுறது தமிழனோட மரபு. பேசாம எங்க கூட சேர்ந்துரு. தப்பு நடக்கிற பக்கம் தமிழ சேர மாட்டான். பாவம், நீ உலகம் தெரியாதவனா இருக்க. வீட்டை விட்டு அனாதையா வந்துட்டதா கேள்விப்பட்டேன். அதனால என்ன, எத்தனையோ ஏழைங்களோட இதயத்துல குடியிருக்கிறேன். இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம். அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு. நல்லா சுட்டி காட்டுங்க, தைரியமா சுட்டி காட்டுங்க. அவர் சொல்லுவார், நான் 54 இருந்து எழுதினேன் முரசொலி, வாரம் வாரம் என் கையில் எழுதி அனுப்புனேன், அப்புறம் டெய்லி கொண்டு வந்தேன். அன்னைக்கு சொன்னவர் தான். இவர் சொல்லாததா? காமராஜரை திட்டாததா? ஒரே பேர் தான், காந்தி தான், நேரு குடும்பம் தான் ஆளணுமான்னு கேட்டவர் தான். அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான். இன்னைக்கு இவங்க வாரிசை இவர் கொண்டு வர்றாரு. அதே நேரு இவங்க குடும்ப கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் செய்யறாரு. ஆக நாட்டில் எல்லாமே கண்துடைப்பு நடக்குது. தொகுதிக்கு நீங்க நல்ல திட்டம் செஞ்சா நல்ல பேர் வந்துடும் என்பதற்காக திமுக அரசு மறைமுகமாக யாராவது முட்டுக்கட்டை போடுகிறதா? மறைமுகமா இல்ல, நேரடியாக முட்டுக்கட்டை போடுது. எதுவுமே செய்யக்கூடாது இவங்களுக்கு. செஞ்சா விஜயகாந்துக்கு பேராரு. ஏற்கனவே அவன் சுயமா நிறைய இது செய்யறானே, அதனால செய்யக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப முட்டுக்கட்டை போடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்த தினத்தை வந்து வறுமை ஒழிப்பு தினம்னு இருக்கேன். 25ஆம் தேதி அவங்க செவத்தில் எழுதுறாங்க. அந்த மந்திரிக்கும் அதே இடத்துல 25ஆம் தேதி பிறந்த நாள் அழிடாங்கிறாரு. இதுதான் அவங்களோட துஷ்பிரயோகம். ஒரு சின்ன துஷ்பிரயோகம். யார் எழுதுனா என்ன, அவங்க எழுதின செவத்தில் எங்க ஆளுக்கு அழிக்க போறதில்ல, எங்க எழுதின செவத்தில் அழிக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு எழுத்துக்கே எவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது எவ்வளவு முட்டுக்கட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க. அடுத்த தடவை வரும்போது பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிர் அன்பு தமிழஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய மேலின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வீட்டை விட்டு கிளம்புடா வரிசையா ஒரு 35 போலீஸ் ஆஃபீஸ் வரைக்கும் நிற்கும். எனக்கு பாதுகாப்பு தான். விஜயகாந்த் இந்த வண்டியில் கிளம்பிட்டார், இப்படி திரும்பிக்கிடுவாங்க. விஜயகாந்த் இந்த வண்டியில் போறார், விஜயகாந்த் இந்த ரூட்ல போறார், விஜயகாந்த் இப்படி வர்றார் சொல்லிட்டு போங்க. எனக்கு என்ன மடியில் கனமா இருக்கு, வழியில பயம் வருது, எனக்கு ஒண்ணும்ல. அப்புறம் போலீஸ் வந்து இவங்க டேப் பண்றது, யார் யார்கிட்ட பேசுறது, இவர்கள் தான் வேலை. அதனாலதான் வீட்டில் தனியா இருக்கிற பொம்பளை ஆள்கள் மர்டர் பண்றாங்க, ரோட்ல போற கழுத்துல கிடக்கிற செயின் ஆக்குறாங்க. அதுவும் அதிகமாக ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை கடத்துறாங்க, எல்லாமே பண்றாங்க, ரேப் பண்றாங்க. ஏன் நடக்குது? எல்லாம் காவல்துறை ஆளுங்கட்சிக்கு கைகட்டி ஏவல் துறையாக இருப்பதால் தான். அதான் அவருக்கு தெரியும், அவர் தோத்து போயிடுவார். அதனால நீட்டில் பேப்பர்லாம் கையெழுத்து போறாரு. யாரு? உனக்கு ஃப்ரீ வச்சுக்க, உனக்கு சம்பளமா வச்சுக்க. யாரு? நீ என்ன எலக்ட்ரிசிட்டி படம், உனக்கு ஃப்ரீ சம்பளமா கூட வச்சுக்க. நீ யாரு? போனஸா உனக்கு வச்சுக்க 7000 ரூபா. நீ யாரு? ஆசிரியர், ஏன் ஸ்ட்ரைக் பண்ற, இருந்தா உனக்கு சம்பளம் கூட வச்சுக்க. நீ யாரு? ஐயா நாங்க பெப்சி தான். ஓ சினிமாவில் வா, என்ன 600 கோடி ரூபா தரேன், கடன் தரேன், கையெழுத்து போறாரு. ஏனென்றால் இவர் அடுத்த தடவை வரமாட்டாருங்கிற 4 மாசம் தான், நல்லா தெரியும் அவருக்கு. ஆகையினால அடுத்து அரசாங்கம் வரவங்க கஷ்டப்படட்டும். அப்பதானே அவர் சொல்லுவார், நான் அப்பவே எல்லாத்துக்கும் ஓகே பண்ணேன், இவங்களால முடியல பாருங்க. ஆக இவர் இப்படித்தான் பொய் சொல்லுவார். அதே மாதிரிதான் சொல்லுவார், ஏழைகள் காப்பாற்ற இந்த கலைஞர் இருக்காருன்னு சொல்லுவார். நான் சொல்றேன், இவர் ஆட்சிக்கு வந்தோன்னா கிட்டத்தட்ட டாஸ்மார்க் இந்த குடி இதுல 7000 கோடி வந்தது. மக்கள் எவ்வளவு வந்தது? 7000 கோடி வந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 12,000 15,000 கோடி வரைக்கும் வருது. இனாம், டிவி இனாம் கேட்கல, ஆனா இனாம். இப்போ கேஸ் இல்லை, கேஸ் அடுப்பு இனாம். கரண்ட் இனாம், கரண்டே வரல. கரண்ட் அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் மோட்ரு ஃப்ரீ. கரண்ட் வந்தால் தானே மோட்ரு ஃப்ரீ, எல்லாத்துக்கும் கொடுத்துரும் முதல்ல அப்படின்னு. ஆக இதையெல்லாம் எதில் பண்ணுறாரு? ஏழைகளை நான் காப்பாற்றுறேன், இலவசம் கொடுக்குறேங்கிறாரு. ஆனால்
இவர் தமிழ்நாட்டின் கடன் 1,00,000 கோடி எப்படியா வச்சிருக்கார்? நான் சொல்ல, பேப்பர்ல சொல்றேன், அவர் தான் சொன்னார். 1,00,000 கோடி கடன் இருக்கு. கலைஞருடைய வழிமுத்திரம் ஒன்வே டிராபிக், ஒரு வழி பாதை தான், போகும் திரும்பாது, பணம் வந்துகிட்டே இருக்கு. இதை நான் சொல்லல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்கார். கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் தான் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். எதுல அறிவாளி? ஊழல் செய்வதில் அறிவாளி. நல்ல மனசுக்காரன்னு சொன்னா ஒத்துக்கிற மாட்டேன். இன்னைக்கு அவர் மேல பூச்சிக்கொல்லி மருந்து, கோதுமை பெற ஊழல் வழக்குல சர்க்காரி கமிஷனர் இன்னைக்கு தீர்ப்பு இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிடிச்சு கொடுக்கும் பொழுது அப்ப சர்க்காரி கமிஷன் என்ன தெரியுமா சொல்லுச்சு? விஞ்ஞான முறையில் ஊழல் செய்துள்ளார் கலைஞர்னு சொன்னாங்க. எம்ஜிஆர்ட்ட கேட்டாங்க, இடங்க கலைஞர் தான் ஊழல் செஞ்சார்னு சொன்னாங்களே அப்படின்னு. மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நம்ம கொடுக்கணும் விட்டுருங்க அப்படின்னு. கலைஞர் தான் ஊழல் செஞ்சார்னு சொன்னாங்களே அப்படின்னு. மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நம்ம கொடுக்கணும் விட்டுருங்க அப்படின்னு. ஆக அவருக்கு இருந்த பெருந்தன்மை என்னன்னு பாருங்க. விஜயகாந்த் காசுக்கு அடிமைப்பட்டிருந்தால் என் கல்யாண மண்டபமே இடிபட்டிருக்காது. என்னுடைய தோட்டத்தை பிச்சு பிடிங்கி போட்டிருக்க மாட்டாங்க, யாரும் வந்திருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு அடிமைகளா இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலும் போய் நான் அடிமையாக இருக்க விரும்பல மக்களே. அப்படியே அடிமைகளாக உங்களை ஆக்குறதுக்கு நான் தயாரம் இல்லை. ஏன் இதையெல்லாம் சொல்றேன் என்றால், அந்த அரக்கன் கம்சனை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிருஷ்ண பத்மனாக மாற வேண்டும். நீங்க கிருஷ்ணனாக மாறினால் நான் ஒரு கருடனாவது மாற வேண்டும். பாஜக தான் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க ஸ்டேட்டை அப்படின்னு சொல்லிட்டு, இதனால வந்து பல திராவிட கட்சி வந்து அடிபணிஞ்சிருக்கு, கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா பிஜேபி கை ஓங்கி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு, இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? மேல கொண்டு வரதுக்கான ஒரு திராவிட கட்சியா நீங்க பண்ணக்கூடிய? நானே வந்துட்டு போறேன், அதே திராவிட கட்சி ஏந்திக்கும், நானே வந்துட்டு போறேன். திராவிட கட்சியில் இருக்க 5 தடவை டிஎம்கே 5 தடவை என்ன பண்ணாங்க? ஏன் எல்லாத்தையும் தூக்கி விடணும்? போன தடவை தூக்கி விட்டேன் மக்கள் எல்லாம் கூட்டணி, அவங்கெல்லாம் போய் டிஎம்கே போய் சேரட்டும், எல்லாருமே போய் சேரட்டும், எல்லாரும் சேர்ந்து வரட்டும். ஆனால் துரோகிகள் பூரா இங்கே இருக்காங்க நாட்டில். ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் துரோகிகள் இருக்கும்போது எதுக்காக கட்சி மற்ற கட்சி பிஜேபி வந்து இங்கே வந்து திட்டத்திரம காலம் ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். துரோகிகள் பூரா இங்கே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், அமைச்சர்களும் துரோகிகள் தானே. சார் மண்ணை விற்கிறாங்க, ஆனது விற்கிறது அவர் ரெண்டா மண்ணை தலை மாநிலத்தை விற்கிற மாதிரி. இந்த 14 கட்சி எனக்கு தேவையில்லை. இந்த தொண்டர்கள் ஒருத்தர் தான் இந்த நாட்டை நான் பிடிச்சு காட்டுறேன் இல்லையான்னு பார். இது ஆணவ பேச்சுன்னு எல்லாரும் பேச, ஆணவ பேச்சு இல்ல, தன்னம்பிக்கை. என் தாய்மார்களும் என் இளைஞர் சகோதரர் இருக்கும் போது அந்த தன்னம்பிக்கையில இந்த விஜயகாந்த் பேசுறேன். என்னால் முடியும், சாதிக்க முடியும். உங்களை போல நான் கை நீட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்தீங்க, அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிபணியல. அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில உச்சவரம்புன்னு, இருந்தா எடுத்துக்க நாட்டு ஆக்கிரமிப்பு இருந்தா எடுத்து, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க. ஆனா விஜயகாந்த் எதை வேணாலும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்க. ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. நான் எவ்வளவு எடுத்து செலவு பண்றேன் நிச்சயமா எனக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்றேன். 3 சக்கர சைக்கிள்கள் 100 தரேன், தையல் மிஷின் 100 தரேன். அப்போ ஒருத்தர் கிண்டல் பண்றாரு, ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா, 3 சக்கர வண்டி கொடுத்தா போதுமா? நான் 100 3 சக்கர சைக்கிள் 100 தையல் மிஷின் வாங்கி தரேன். அந்த பேசுற ஒரு ஆள் என்னைக்காவது 5 தையல் மிஷின் வேண்டாம், 1 தையல் மிஷின் 1 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா? இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. சரி, அதற்கப்புறம் பார்த்தா வருஷம் நான் படிக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்றது. நான் கேட்பேன், எந்த அதாவது இப்போ புரிஞ்சுங்க, நான் இவ்வளோ தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும். நான் புண்ணியம் பண்ணியிருக்கிறேன். எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னன்னு எனக்கு தெரியாது.
ஏன்னா இத்தனை லட்சோபலட்சமான தொண்டர்கள் என்னை நாடி வந்து எனக்காக இவ்வளவு இருக்கீங்களோ, நிச்சயம் உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன். உங்களுக்காக நான் இருந்தேன், இனிமேவும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது. அதெல்லாம் இல்லைங்கிற நிரூபிச்சு காட்டின இந்த மக்கள் சக்தி இங்க கூடியிருக்கும். உங்களை நான் எப்படி மறக்கிறது? மறக்கவே முடியாது. என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா, அன்பு சகோதர சகோதரிகளா, தாய்மார்களுக்கும் போது நான் எப்படி விட்டு போக முடியும்? விட்டே போக முடியாது. அதான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன். இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம். அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு. விஜயகாந்த பொறுத்த மட்டும் அது வேறு, இது சாப்பிட வச்சு அழகு பார்க்கறோம் தான் விஜயகாந்த பொறுத்த மட்டும். ஆக நல்ல தீர்ப்பு சொல்லணும், நீங்க சொல்லுவீங்க நம்புறேன். என் கட்சி தொண்டர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவெடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல அசிங்கங்களை நான் தாங்கிக்கிட்டேன், பல பிரச்சனைகளை தாங்கி தாங்கி நான் சுத்தினேன். ஏச்சுக்களுக்கு பேச்சுக்களுக்கு ஆளாய் என்னுடைய மனசு என்ன கல்ல இறுகி போச்சு. ஒரு படத்தில் நடிக்கும் போது என்னை சாப்பிட கை வைக்கும் போது கதாநாயகி வந்துட்டான், வாங்க நாங்க மார்க்கெட் சாப்பாடு நல்லா போடணும். அப்பதான் முத என்னுடைய கம்பெனி ராவுத்தர் பிலிம்ஸ் நான் ஆரம்பிச்ச உடனே முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதுல சொல்லிக்கிற கௌரவமா எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு மத்தவங்களுக்காக நீ வாழ்ந்தேன்னா கடவுள் கண்டிப்பா உனக்கு சாப்பாடு போடுவார். அதுதான் சத்தியம். அப்படியாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ எத்தனை கடவுள் இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு கடவுளை சாப்பாடு போட சொல்லுமா? கடவுள் இருக்கு. நல்லா இருக்கியாமா? நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் நாங்களும் நல்லா இருப்போம் அங்கிள். ஏமா அப்படி? நீங்க நல்லா இருந்தாதான் எங்களை மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கும் இந்த நாட்டுல உள்ள ஏழைங்களுக்கும் நிறைய உதவி செய்ய முடியும் அங்கிள். அங்கிள், உங்க படம் எல்லாம் நல்லா ஓடணும் அங்கிள். நீங்க நிறைய சம்பாதிக்கணும் அங்கிள் அப்படின்னு நாங்க ஆண்டவனை வேண்டிக்கிறோம் அங்கிள். குழந்தை தெய்வம் பொண்ணு, நீங்க தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிற போது நான் நல்லா இருப்பேம்மா. நடிகர் விஜயகாந்தின் மறைவு திரையுலகினருக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்களையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியது. இருந்தாலும் அவர் இறந்ததிலிருந்து இன்று வரை அவருடைய நினைவிடத்தில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வருபவர்கள் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா அவர்களின் நினைவிடங்களை பார்க்க போகிறார்களோ இல்லையோ விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்து அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்று செல்கிறார்கள். இந்நிலையில் பிரபல நிறுவனமான லிங்கன் புக் ஆப் ரெக்கார்டர்ஸ் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவரான விஜயகாந்த் நினைவிடத்திற்கு உலக சாதனை விருது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து உணவு வழங்கும் உலகில் முதல் நினைவிடமாக விஜயகாந்த் நினைவிடம் கருதப்படுவதாக இந்த நிறுவனம் பாராட்டை தெரிவித்து இருக்கிறது. மேலும் கடந்த 125 நாட்களில் கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு போகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் கூட ஒரு குரு இருந்தாராம், ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு சொல்றதுக்காக அவர் 12 சீடர்களை கூப்பிட்டுக்கிட்டு போனாராம். அப்போ ஒரு சீடர், எல்லா சீடர்களும் சின்ன சின்ன பொருளா கையில் எடுத்து வச்சுக்கிட்டானா, ஒரே ஒருத்தர் மாத்திரம் ரொம்ப பெருசா தலையில தூக்கி வச்சானா. குரு பார்த்து சிரிச்சாரா, எல்லா சீடர்களும் கிண்டல் பண்ணானா, ஏன்டா நாங்களே இவ்வளவு சிறுசா எடுத்து நீ ஏன்டா இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டேன். ஆனா தூக்கி வச்சதுனால எல்லாமே சாப்பாடு போட்டணும். அந்த சாப்பாடு போட்டதை தூக்கிட்டு அவன் வந்திருக்கான். காலையில எல்லாம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு மத்தியானம் உட்காந்துருக்காங்க, சாப்பிட பாதி பட்டினத்தை கொடுத்தான், ராத்திரி கொடுத்துட்டான், மறுநாள் காலையிலேயே மீதி உள்ளதை கொடுத்துட்டு ஹாயா இருந்தான். அப்ப சீடர் சொன்னாரு, பாருங்க நீங்க எதையுமே எடுக்கும் பொழுது கஷ்டம்னு
நினைச்சு தூக்காம போட்டீங்க. ஆனா பரவாயில்ல, அந்த கஷ்டத்தை நான் தாங்கி வர, பின்னாடி எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடி அவன் கஷ்டத்தை ஏத்துக்கிட்டானே. அதனால் அதுபடிதான் நீங்களும் உங்க வாழ்க்கையில எதையுமே கஷ்டம் கஷ்டம் நினைக்காதீங்க. கஷ்டத்தை ஈஸியாக கொண்டு செல்லலாம். உங்களுடைய மனநிலையை பொறுத்துதாங்கிறதுக்காகத்தான் அதை நான் சொல்ல வரேன். இல்லாதவருக்கேங்கிற தாரக மந்திரம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 4 பேருக்கு உதவி பண்ணுங்க தான் சொல்றேன். உங்களை திரும்பவும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உதவி பண்ணுங்க. நான் தர்மம் பண்ணனால தான் இன்னைக்கு என்னை அசைக்க முடியல. ஏன்? தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு பாடியிருக்காங்க. அப்ப தர்மம் தலையாக்கும் படத்துல எம்.ஆர். ராதா சொல்றார், தம்பி அடிக்கடி தர்மம் வந்து உயிரை காப்பாதுன்னு, என்னை அடிக்கடி காப்பாத்து. அதுக்காக தான் சொல்றேன். ஏனென்றால்னா அந்த தர்மம் செய்யுங்க. சும்மா தான் சொல்றேன், செத்த என்ன கொண்டு போறோம். ஒன்றும் தைரியமா நான் மாறுதட்டி சொல்லுவேன். சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்தை தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது, எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தாதான் நிலைக்கும். இத்தனை பேரும் 25 வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா, என் பின்னாடி அரக்கால் டவுசர்ல போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனுஷனா மேடையில உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்? நீங்களும் என்ன உங்களுடைய 10 வயசுல இருந்து அன்னைக்கு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கும் என்ன ஏன் சொல்றீங்க? நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்ததுனாலதான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்க. நான் 100 பேர் உதவி கேட்டா நான் 100 பேருக்கு செஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச உதவி 5 பேருக்காவது போய் சேர்ந்திருக்கிறது என்ற மனநிம்மதி தான் எனக்கு. ஆனா அந்த 5 பேருக்கு கூட கடந்த 30 வருஷமா ஒழுங்கா யாருமே உதவி பண்ணலங்கிறது தான் என்னுடைய வாதம். அன்னைக்கு முதியோர்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்ச இளைஞர்கள் இருக்காங்க. தயவு செய்து உங்க அப்பா அம்மாவை என்னைக்குமே கை விட்டுறாதீங்க. பெத்த பிள்ளைகள் இருந்தால், இல்ல இந்த பெத்த பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டு கவனிக்க முடியாம இருந்தால் அவங்களுக்காக முதியோர் இல்லம் கட்டலாம், தப்பு கிடையாது. நீங்க விடாதீங்க உங்க பெத்த தாய் தப்பன, அதான் தெய்வம். அதை கும்பிடு, வேற எதையும் கும்பிடாத. எங்க இருக்கீங்க? உங்க ஊரு தேனாம்பேட்டை. வணக்கம். நான் சும்மா இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணும், எங்கெங்கே சொன்னாங்க. வேணாம், முதியோர்களை போய் பார்க்கணும். சொந்தூர் மதுரைங்களா? சரி சரி சரிங்கம்மா, இந்த வந்து எல்லாரையும் பார்த்துட்டு. திருச்சியில எங்க? தென்னூர். என்ன தெரியுதுங்களா? படத்துலதான் அதான் விஜயகாந்த் படம் பார்த்துருக்கீங்களா? நான் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன், அப்புறம் இடையில அங்க கூட்டு வச்சுப்பேன். முதலாளி, இந்த கல்யாணத்துக்கு நீங்களா நேரடியா வந்து நல்லபடி முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி முதலாளி. என்னப்பா அதுக்குள்ள நன்றி சொல்லிட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சு போடான்னு சொல்றீங்களா? ஏய், சோறு போடுங்கப்பா. ஐயா, நீங்க எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வந்தவங்களை சாப்பாடு போட மாட்டீங்களா? அதானே பழக்கம். பரமசிவம் சொல்லி பள்ளிக்கூடத்தை திறந்து விட சொல்லு. எதுக்கு? இங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு நல்ல இடமா வேணாமா முதலாளி? ஏன்பா, ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டு என்ன மட்டும் ஒதுக்கி வச்சா எப்படி? எல்லாருக்கும் எங்க இடம் போடுவீங்களோ அங்கதான் நானும் சாப்பிடுவேன். தள்ளு, போங்க போங்க. உட்காருங்க உட்காருங்க. வாங்க சாப்பிடலாம். ஐயோ, நான் சாப்பிட்டேன். அப்பவே சாப்பிட்டேன். இது வரைக்கும் மத்தவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல. இந்தாங்க கோவிந்தா, வாழைப்பழத்தை கொண்டு போய் 2 யானைக்கு கொடு. சரி, 2 யானைக்குமா? ஏங்க, ஒரு யானை தான் வந்தா சொன்னாங்க. நீங்க நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து. சாப்பிடு. விஜயகாந்த் பொறுத்த மட்டும் அது வேறு. இது சாப்பிட வச்சு அழகு பார்க்கறோம் தான் விஜயகாந்த் பொறுத்த மட்டும். ஆக நீங்க எல்லாரும் சாப்பிட போகணும், சாப்பிடணும். நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இருக்கு, தைரியமா இருக்கு எல்லாருக்கும். விஜயகாந்த் பொறுத்த மட்டும் அது வேறு. இது சாப்பிட வச்சு அழகு பார்க்கறோம் தான் விஜயகாந்த் பொறுத்த மட்டும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜயகாந்த். என்னடா இறந்து போனவன் திருப்பி வந்து பேசுறானேன்னு ஆச்சரியமா இருக்கா? யாரு ஒருத்தர் மக்களோட மனசுல இருந்து மறைந்து போறானோ
அவங்க நினைவுகள்ல இருந்து அழிஞ்சு போறானோ அதுதான் உண்மையான மரணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்னத்தான் நீங்க தினம் தினம் நினைச்சிட்டு இருக்கீங்களே, என்ன ஆயிரம் பேர் தினமும் வந்து பார்த்துட்டு போறீங்களே, எனக்கு எங்க மரணம்? நீங்க நல்லா இருக்கணும், கடைசி வரைக்கும் போராடும்னு உறுதி அளிக்கிறேன். என்ன நல்லா வாழ வச்சது நீங்க, இப்ப நீங்களும் நல்லா இருக்கணும். அது அவருக்கு முன்னாடி எந்த படையும் ஈடு கொடுத்து நிக்க முடியாது. அன்பு காட்டுறதுல மனுஷன் காட்டாறு மாதிரி. எந்த அணை போட்டும் அந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது. ஏழைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வர்ற முதல் கண்ணீர் அவரோட கண்ணில் இருந்துதான். ஆயிரம் பேர் இருக்காங்களே, நம்ம தனியா போறோம்ன்ற எண்ணமே இருக்காது. அப்படியே உள்ள போயிடுவார். மாயா இல்லடா, மந்திரி சபையை வந்து மிரட்டினாலும் பயப்பட மாட்டேன். தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். கேட்டதுக்கு மட்டும்தான் 2006 இருந்து 2011 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது. அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரங்கோல்ல ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்ன போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறங்கிறது தயவு செய்து இல்லை ஏதாவது நடந்ததானா பத்திரிகைகளை போடலைன்னா நான் என்ன தொகுதிக்கு போகும் பொழுது என்னை வந்து சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் எப்படி நடக்கப்பட்டது. இதுக்கு குறிப்பு இல்லை இதற்கு எதுவும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதுல எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவரு எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள், அமைச்சர் பேசுறாங்க பிளீஸ். அது மரபல்ல. அமைச்சர் எழுந்திருக்கும் போது அவர் கொடுத்துறா அப்புறம் வாய்ப்பு தராங்க. பிளீஸ் இடம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் பிளீஸ் இடம். மாண்புமிகு பேச இங்க சினிமா இல்ல. ஒரு மனிதன் அவனோட வெற்றியில அவன் பட்ட கஷ்டத்தை மறக்க கூடாது. அப்பதான் அவன் மனுஷனா இருக்க முடியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க பட்ட கஷ்டத்தை என்னைக்குமே மறந்ததில்லை. நாங்கன்னா யாருன்னு பாக்குறீங்களா? எனக்காகவே வாழ்ந்துகிட்டு என்னுடைய நலனை தன்னுடைய நலனா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்னுடைய ஆருயிர் நண்பன் இப்ராஹிம். நம்ம எல்லாரையுமே மதத்தின் பேரை வச்சு பிரிக்க பார்க்குறாங்க. நாம எல்லாருமே அண்ணன் தம்பியை தான். என் கையில் பாருங்க 786 மோதிரம் இருக்கு. நானும் பள்ளிவாசலுக்கு போறேன், சாமி கும்பிட்றேன். இவனை பாருங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை கும்பிட்றான், திருப்பதிக்கும் போறான். எங்களை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்குங்க. ஒற்றுமையில இந்தியனா இருப்போம், உணர்வுல தமிழனா இருப்போம், மொத்தத்துல மனுஷனா இருப்போம். தானே தானே பர் லிக்கா கை கானே வாலா கா நாம குர்ஆன் சொல்லு. என்னது? ஒவ்வொரு தானியத்தையும் மேலையும் அதை சாப்பிட்ற பேர் எழுதி இருக்குன்னு அர்த்தம்.
பரவாயில்லையே, வெரி குட். நீ எப்படி குரான்ல இருந்து? ஏன் நாங்கெல்லாம் குரான் படிக்க கூடாதா? 5 வேளை தொழுகை பண்ற எந்த ஒரு உண்மையான முஸ்லிமும் குரான் மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டான். அன்பே உருவான அந்த அல்லாஹ்வுக்கு தெரியும். இவங்க ஏன் உள்ள போக கூடாது? காரணம் சொல்லுங்க. என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? இவங்க எல்லாம் இங்க இருந்தா சாமி கும்பிடணும். உங்களுக்கு எல்லாம் தூர தரிசனம் தான். ஏன் நாங்க கிட்ட போனா சாமி ஒத்துக்காதா? இப்ப என்ன பண்ணுவ? என்ன முறைக்கு அங்க முறை? நாங்கெல்லாம் ஆலயத்துல அர்ச்சகராகலாம்னு சட்டம் இருக்கு. நாங்க அர்ச்சகராக விரும்பல. பக்கத்துல போய் சாமி கும்பிட உரிமை வேணும் தான் சொல்றோம். எங்களை தடுக்கிறது சட்ட விரோதம். இங்க எந்த சட்டமும் செல்லாது. நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதுதான் இங்க சட்டம். அதெல்லாம் 1901 இல்லாத வருஷத்துல. இப்போ 85. உங்க பிற்போக்குத்தனத்துக்கு முடிவு கட்டத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க சாமி கும்பிடுறதுக்குன்னு வரல, தகராறு பண்றதுக்குன்னு வந்திருக்கீங்க. ஆமா, அப்படித்தான் வச்சுக்க. இப்ப என்னங்கிறீ? சும்மா நிறுத்தியா? இங்க பார், கேட்டாமேசிய. மனிதனோட இதய கதவுகள் திறந்தாதான் ஆலயத்தின் கதவுகள் திறக்கும். ஆதியில ஜாதி பாகுபாடு கிடையாது. இது பாதியில வந்தவங்க செஞ்ச கொடுமை. நீ என்ன சொன்ன? வணக்கம். அதெல்லாம் சர்த்தா, இதெல்லாம் என்னது? தேரு. 10ஆம் தேதி எங்க ஊர்ல தேரோட்டம். நீங்க எல்லாரும் வந்திருந்து. நிறுத்தியா? எவன் வீட்டு தேரை கொண்டாந்து எவன் ஓட்டம் காட்டுறது? எங்க தேரு. என்னது உங்க தேரா? பிறகு 24 ஊருக்கு சொந்தங்கில எங்களுக்கும் பங்கு தானே, உரிமை இருக்குல்ல. 24 ஊர் வந்துட்டாங்கய்யா. நம்ம தேர் இம்புட்டு அழகா? ராணுவம் வந்திருக்கு, ராணுவம். பதில் சொல்லு. கண்ணை காட்டுங்கயா, கலவரம் பண்ணிடுவோம். ஐயனாரு, நீ சிங்கம்யா. உன்னை அடிச்சுக்க எவனும் கிடையாது. நாங்க லண்டன்ல இருந்து பேசுறோம். இங்க நான் விஜயகாந்த் சார் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். ஏன் சார், நீங்க நிறைய அரசியல் கதை எல்லாம் நடிக்கிறீங்க இல்லீங்களா? முதல்ல உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வணக்கங்க சார். ஏன் நீங்க ஒரு சிஎம் ஆக கூடாதுன்றதா எங்களுடைய ஆசை. நான் புண்ணியம் பண்ணி இருக்கிறேன். எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை லட்சமான தொண்டர்கள் என்னை நாடி வந்து எனக்காக இவ்வளவு இருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன். உங்களுக்காக நான் இருந்தேன், இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது. அதெல்லாம் இல்லைங்கிற நிரூபிச்சு காட்டின இந்த மக்கள் சக்தி இங்க கூடியிருக்கும். உங்களை நான் எப்படி மறக்கிறது? மறக்கவே முடியாது. என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா, அன்பு சகோதர சகோதரிகளா, தாய்மார்களுக்கு போது நான் எப்படி விட்டு போக முடியும்? விட்டே போக முடியாது. அதான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன். தமிழா, 25 வருஷமா என் மன்றத்தில் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தமிழை பத்தி பேசுறவங்க என்னைக்காவது அதை பத்தி நீங்க சொல்லிருப்பீங்களா? உங்க போஸ்டர்கள் என்னைக்காவது சொல்லிருப்பீங்களா? நான் இன்னைக்கு 25-27 வருஷம் ஆச்சு. 148 திரைப்படங்களை நடிச்சிட்டேன்னு. இந்த 148 திரைப்படத்தில் வேற எந்த மொழியிலேயாவது போய் நடிச்சனா? நடிக்கல. இப்படி தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் கோயம்புத்தூரும் இங்கெல்லாம் இருந்த மக்கள் இன்னைக்கு அமெரிக்கா நம்ம வாயில தான் சொல்லிக்கிட்டு போய் பார்க்க முடியலன்னு சொல்லும்போது இன்னைக்கு உலக நாடுகள்லாம் தமிழர்கள் இருக்கான. அதுக்கு என்ன காரணம்? அவன் வேற்று மொழி நல்லா கத்துக்கிட்டு போனதுனாலதான் அங்க எங்கெல்லாம் போய் வாழ முடியும். நம்ம பிள்ளைகளும், அதாவது உங்க பிள்ளைகளும் இதே தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிறதுல, நம்ம மொழி தாய்மொழி தமிழ், அதை மாற்றவே முடியாது. அதற்கு நானும் விடமாட்டேன். தமிழ் மொழி காப்பதில் நான் உறுதியா இருப்பேன். நான் தர்மம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். தர்மம் செய்யறது அது என்னுடைய பழக்கம். யாரு சொன்னாலும் நிறுத்த மாட்டேன். என்ன பண்ணாலும் ஏழைகளுக்கு உதவுவேன், ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். இந்த விஜயகாந்த் வந்தால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஏழை மக்களுக்கு, நல்ல மக்களுக்கு ஏதாவது செய்வாங்க. நிச்சயமாக செய்வேன், செய்யாம இருக்க மாட்டேன். ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க இப்பவும் சொல்றேன், என்னுடைய கட்சியில இருந்தும் சரி, மன்றத்திலிருந்தும் கட்சியிலிருந்து என்ன சொல்லிருக்கேன்? இன்றது செய்வோம் இல்லாதவருக்கேங்கிற தாரக மந்திரம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 4 பேருக்கு உதவி பண்ணுங்க தான் சொல்றேன். உங்களை திரும்பவும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உதவி பண்ணுங்க. நான் தர்மம் பண்ணனால தான் இன்னைக்கு என்ன
அசைக்க முடியல. ஏன்? தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு பாடியிருக்காங்க. அப்ப தர்மம் தலைகாக்கும் படத்திலே எம் ஆர் ராதா சொல்றார், தம்பி அடிக்கடி தர்மம் வந்து உயிரை காப்பாதுன்னு, என்னை அடிக்கடி காப்பாத்து. அதுக்காக தான் சொல்றேன். ஏனென்றால் அந்த தர்மம் செய்யுங்க, சும்மா அதான் சொல்றேன்ல, செத்த என்ன கொண்டு போறோம். ஒன்றும் தைரியமா நான் மாறுதட்டி சொல்லுவேன். சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த் தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது, எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தாதான் நிலைக்கும். இத்தனை பேரும் 25 வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா, என் பின்னாடி அரக்கால் டவுசர்ல போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனுஷனா மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்? நீங்களும் என்ன உங்களுடைய 10 வயசுல இருந்து அன்னைக்கு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கும் என்ன ஏன் சொல்றீங்க? நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்ததுனாலதான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்க. நான் 100 பேர் உதவி கேட்டா நான் 100 பேருக்கு செஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச உதவி 5 பேருக்காவது போய் சேர்ந்திருக்கிறது என்ற மன நிம்மதி தான் எனக்கு. ஆனா அந்த 5 பேருக்கு கூட கடந்த 30 வருஷமா ஒழுங்கா யாருமே உதவி பண்ணலங்கிறது தான் என்னுடைய வாதம். அன்னைக்கு முதியோர்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்ச இளைஞர்கள் இருக்காங்க. தயவு செய்து உங்க அப்பா அம்மாவை என்னைக்குமே கை விட்டுறாதீங்க. பெத்த பிள்ளைகள் இருந்தால் இல்ல, இந்த பெத்த பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டு கவனிக்க முடியாம இருந்தால் அவங்களுக்காக முதியோர் இல்லம் கட்டலாம், தப்பு கிடையாது. நீங்க விடாதீங்க உங்க பெத்த தாய் தப்பன, அதான் தெய்வம். அதை கும்பிடு, வேற எதையும் கும்பிடாத. எங்க இருக்கீங்க? உங்க ஊரு தேனாம்பேட்டை. வணக்கம். நான் சும்மா இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணும், எங்கெங்கே சொன்னாங்க, வேணாம் முதியோர்களை போய் பார்ப்போம். சொந்தூர் மதுரைங்களா? சரி சரி சரிங்கம்மா, இந்த வந்து எல்லாரையும் பார்த்துட்டு. திருச்சியில எங்க? தென்னூர். என்ன தெரியுதுங்களா? படத்துலதான் அதான் விஜயகாந்த் படம் பார்த்துருக்கீங்களா? நான் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன், அப்புறம் இடையில அங்க கூட்டு வச்சுப்பேன். முதலாளி, இந்த கல்யாணத்துக்கு நீங்களே நேரடியா வந்து நல்லபடி முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி முதலாளி. என்னப்பா அதுக்குள்ள நன்றி சொல்லிட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சு போடான்னு சொல்றீங்களா? ஏய் சோறு போடுங்கப்பா. ஐயா, நீங்க எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டீங்களா? அதானே பழக்கம். ஏய், பரமசிவம் சொல்லி பள்ளிக்கூடத்தை திறந்து விட சொல்லு. எதுக்கு? நீங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு நல்ல இடமா வேணாமா முதலாளி? ஏன்பா ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டு என்ன மட்டும் ஒதுக்கி வச்சா எப்படி? எல்லாருக்கும் எங்க இடம் போடுவீங்களோ அங்கதான் நானும் சாப்பிடுவேன். தள்ளு, போங்க போங்க. உட்காருங்க உட்காருங்க. வாங்க சாப்பிடலாம். ஐயோ, நான் சாப்பிட்டேன், அப்பவே சாப்பிட்டேன். இது வரைக்கும் மத்தவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல. இந்தாங்க கோவிந்தா, வாழைப்பழத்தை கொண்டு போய் 2 யானைக்கு கொடு. சரி, 2 யானைக்குமா? ஏங்க, ஒரு யானை தான் வந்தா சொன்னாங்க. நீங்க நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து. சாப்பிடு. நலன் காத்திட விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை நிர்ணயம் செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவது, விவசாய தொழிலை நவீன காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றியமைத்து விவசாய தொழிலுக்கு முழு பாதுகாப்பான நிலையை உருவாக்குவது, விவசாய சம்பந்தமான அனைத்து பொருட்களுக்கும் மானியம் வழங்கி விவசாயத்தை அபிவிருத்தி செய்து உலக நாடுகளில் நெசவு தொழில் ஏற்பட்டுள்ள கடும் போட்டியை மனதில் கொண்டு நெசவு தொழிலை நவீனமயமாக்கி நசிந்து வரும் நெசவு தொழிலையும் நெசவாளர்களின் நலன் காத்திட புதிய திட்டங்கள் தீட்டப்பட்டு நெசவு தொழிலின் வளர்ச்சிக்கு பாடுபடுவது, தொழிலாளர்கள் நலன் காத்திட அவர்களின் பணிக்குழு பாதுகாப்பும் வேலைக்கு ஏற்ற ஊதியமும் அவர்கள் குடும்பத்தின் நலனை காத்திடவும் மீனவர்களை காத்திடவும் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொள்கையாகும். இந்த தொழிலை கௌரவமா நினைக்கிறோம். நாங்க படிச்சுட்டோம் பட்டம் வாங்கிட்டோம் நினைச்சு பட்டணத்துக்கு வேலைக்கு போயிட்டா உங்களை போல உள்ளவங்களுக்கு சோறு எப்படி கிடைக்கும்? உழவன் முழு கவனத்தோட தான் தொழிலை செஞ்சா இந்த நாட்டுக்கே லாபம். நாட்டை ஒரு நல்ல விவசாயால தான்
ஆக்க முடியும். சரியா சொன்னீங்க. என் பாக்கெட்ல இருந்து நான் எவ்வளவு எடுத்து செலவு பண்றேன் நிச்சயமா எனக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்றேன். 3 சக்கர சைக்கிள்கள் 100 தரேன், தையல் மிஷின் 100 தரேன். அப்போ ஒருத்தர் கிண்டல் பண்றாரு, ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா, 3 சக்கர வண்டி கொடுத்தா போதுமா? நான் 100 3 சக்கர சைக்கிள் 100 தையல் மிஷின் வாங்கி தரேன். அந்த பேசுற ஒரு ஆள் என்னைக்காவது 5 தையல் மிஷின் வேண்டாம், ஒரு தையல் மிஷின் ஒரு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா? இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. சரி, அதற்கப்புறம் பார்த்தா வருஷா வருஷம் நான் படிக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்றது. நான் கேட்பேன், எந்த அதாவது இப்போ புரிஞ்சுங்க, நான் இவ்வளோ தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும். கூட ஒரு குரு இருந்தாராம், ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு சொல்றதுக்காக அவர் 12 சீடர்களை கூப்பிட்டுக்கிட்டு போனாராம். அப்போ ஒரு சீடர், எல்லா சீடர்களும் சின்ன சின்ன பொருளா கையில் எடுத்து வச்சுக்கிட்டானா, ஒரே ஒருத்தர் மாத்திரம் ரொம்ப பெருசா தலையில தூக்கி வச்சானா. குரு பார்த்து சிரிச்சாரா, எல்லா சீடர்களும் கிண்டல் பண்ணானா, ஏன்டா நாங்களே இவ்வளவு சிறுசா எடுத்து நீ ஏன்டா இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டேன். ஆனா தூக்கி வச்சதுனா எல்லாமே சாப்பாடு போட்டணும். அந்த சாப்பாடு போட்டதை தூக்கிட்டு மாட்டு வந்திருக்கான். காலையில எல்லாம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு மத்தியானம் உட்காந்துருக்காங்க, சாப்பிட பாதி பொட்டணத்தை கொடுத்தான், ராத்திரி கொடுத்துட்டான், மறுநாள் காலையிலேயும் மீதி உள்ளதை கொடுத்துட்டு ஹாயா இருந்தான். அப்ப சீடர் சொன்னாரு, பாருங்க நீங்க எதையுமே எடுக்கும் பொழுது கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சு தூக்காம விட்டீங்க, ஆனா பரவாயில்ல அந்த கஷ்டத்தை நான் தாங்கி வர, பின்னாடி எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடி அவன் கஷ்டத்தை ஏத்துக்கிட்டானே, அதனால் அதுபடிதான் நீங்களும் உங்க வாழ்க்கையில எதையுமே கஷ்டம் கஷ்டம் நினைக்காதீங்க. கஷ்டத்தை ஈஸியாக கொண்டு செல்லலாம், உங்களுடைய மனநிலையை பொறுத்துதாங்கிறதுக்காகத்தான் அதை நான் சொல்ல. ஒரு யானை, அந்த யானை மேல ஒரு ஆந்தை உட்காந்துச்சு. அந்த ஆந்தைங்கிறது என்னை தான் குறிப்பிட்டாங்க. யானை வாங்குறது சில அரசியல் கட்சி, அவங்க கட்சியை பெருசா சொன்னாங்க. ஆந்தை வந்துச்சு உடனே யானை தும்பிச்சாங்கையை தூக்கி அதை 2 சொல்லிட்டு காலில் போட்டு மிதிச்சிருச்சு. யானை அப்படித்தான் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆந்தை எப்படின்னா கொஞ்சம் அறிவுள்ள பிராணிப்பாங்க. ஆந்தை இருக்கிற பறவைகள்ல அறிவுள்ள பறவை. அது பெருசா என்னவோ யானைன்னு தெரியல, போய் உட்காரலான்னு போய் உட்காந்துச்சு. யானைக்கு கோபம் வந்துருச்சு, என்ன நம்ம தானே பெருசு, நம்மளை விட மேல ஆந்தை என்ன பெருசா, அதை பிடிப்போன்னு அப்படி பிடிக்க தும்பிச்சாங்க தூச்சு, இது பறந்துருச்சு. இது பறந்தானே திரும்ப பிடிக்க தும்பிச்சாங்கிட்ட போகும்போது அந்த முன்னங்கால் எடுத்து உள்ள வச்சுச்சு, முன்னாடி இருக்க பொதுகுழி தெரியாம காலை உள்ள விட்டுருச்சு. இந்த காலைய நம்மளே போனா இழுத்துரு, இந்த காலை வச்சு எடுக்கணும்னா அடுத்த காலையை உள்ள கொண்டு போய் வச்சுச்சு, 2 மாட்டிக்கிடுச்சு. அப்பதான் யாந்தை சொல்லிச்சு, என்னைய நீ சொல்ற நான் உயர்ந்தரத்துக்கு வந்துட்டேன், யானைக்கு அடிச்சிருக்குங்கிறது நீ புரிஞ்சுக்க அப்படின்ட்டு அது பறந்து போயிருக்கு. அப்ப எங்க அப்பா ஒரு செயின் வாங்கி கொடுத்திருந்தாரு. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய நண்பன் படிக்க போகணும், மெட்ரிகுலேஷன் ஆந்திரால படிக்க போகணும்னு சொல்லும் போது பணம் இல்லைன்னு சொன்னான். இப்ப என் கையில அந்த நேரத்தில் பணம் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்தில் நான் என்ன பண்ணேன், கழுத்துல இருக்க செயினை கழட்டி அவன் கையில கொடுத்து அடமானம் வச்சுட்டேன். இந்த எடுத்துட்டு போய் நீயாவது போய் படிச்சுட்டு வா, பாஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரம் தெரியல, ஒரு 10 நாள் கழிச்சு எங்க அப்பா கூப்பிட்டு, எங்கடா கழுத்துல செயின் இருந்துச்சு, இந்த மாதிரி அடமானம் வச்சுட்டு எனக்கு சத்தம் போட்டார். அதற்கப்புறம் அந்த செயினை நானே திருப்பி எங்க அப்பா கையில கொடுத்துட்டேன். ஏன் இப்ப கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. இல்லப்பா, எப்படி நீங்க உழைச்சு முன்னுக்கு வந்தீங்களோ அதே மாதிரி நான் என்னைக்கு உழைச்சு முதல் சம்பளம் வாங்குறோம் அன்னைக்கு நான் அந்த மாதிரி கழுத்துல செயினை போட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்படி எனக்குள் எப்பொழுதுமே ஒரு போராட்ட குணம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் என்னுடைய சினிமாலையும் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஏழைகள் கொண்டாடும் விழாவாக நான் கொண்டாடிக்கிட்டே. என்ன வயிற்றிலே மார்னிங் சுமந்து வளர்த்தது ஒரு பொண்ணுதான். நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல வாழ்ற அத்தனை ஆணும் அப்படிதான் வளர்ந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா பெண்களையுமே நாம தாயா நினைக்கணும், தெய்வமா மதிக்கணும். அப்படி பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு, இந்த தாய்மார்களுக்கு, இவங்களுக்காகத்தான் செலவு பண்ணி, என்னுடைய இளைஞர் பெருமக்களுக்காகத்தான். இதுக்கு மேல என்னையா வேணும்? நம்ம வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம் இருக்கு. இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட, என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருகிட்டயா எனக்கு கிடைக்க போகுது? நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காத இந்த மாதிரி அன்பு எங்க கிடைக்கும்? இன்னைக்கும் என்னுடைய தொண்டர்களை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். மாவட்ட செயலாளர்கள் இருக்கட்டும், ஒன்றிய செயலாளர் இருக்கட்டும், பேரூர் ஆட்சியா இருக்கட்டும், ஊராட்சியா இருக்கட்டும், கிளைக்கழகம், நகரம்ங்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். குறைஞ்ச நேரம் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு வேதனையா இருக்கு.
திருச்சியில மகளிர் அணி வைக்கலாம்னு கேட்டேன். வைங்க தலைவர், நாங்கள் அதுக்கு பொறுப்புன்னு சொன்னாங்களே. அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் என்னுடைய தொண்டர்களுக்கும் கோடான கோடி என் அன்பு சகோதர சோழர்கள் சிரிச்சுக்கிட்டு அண்ணே வணக்கண்ணே வணக்கம் வணக்கம். இதுக்கு மேல நான் என்னையா குடும்பட பண்ணிருக்கணும்? என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு, இந்த தாய்மார்களுக்கு, இவங்களுக்காகத்தான் செலவு பண்ணி, என்னுடைய இளைஞர் பெருமக்களுக்காகத்தான். இதுக்கு மேல என்னையா வேணும்? நம்ம வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம் கூட தருக்க. இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட, என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வேற யாருகிட்டயா எனக்கு கிடைக்க போகுது? நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு. எங்க கிடைக்கும்? இன்னைக்கும் என்னுடைய தொண்டர்களை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். மாவட்ட செயலாளர்கள் இருக்கட்டும், ஒன்றிய செயலாளர்கள் இருக்கட்டும், பேரூர் ஆட்சியா இருக்கட்டும், ஊராட்சியா இருக்கட்டும், கிளைக்கழகம், நகரம், யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். குறைஞ்ச நேரம் உங்களை கஷ்டப்படுத்துறது எனக்கு வேதனையா இருக்கு. திருச்சியில மகளிர் அணி வைக்கலாம்னு வைங்க தலைவர், நாங்கள் அது பொறுப்புன்னு சொன்னாங்களே. அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் 5 கோடி ரூபாய்க்கு மேல வந்திருக்குங்கிறார் நிதி. ஆக என் தொண்டர்களை நான் என்ன சொல்லுவேன்? செலவும் இப்படி 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறதா என் தொண்டர்கள். அதுலயும் கட்சிக்கே எடுத்து கொடுத்தாங்களே. உண்மையிலே தனித்தனியாக இருந்தால் காலை தொட்டு கூட போடுவேன். இத்தனை பேர் மத்தியில் இருக்கும்போது எனக்கு என்ன சொல்றது? எனக்கு மத்தவங்க கிண்டலா எழுதுவாங்க பயந்தெல்லாம் பேச மாட்டேன். உண்மையே சொல்றேன். எனக்கு கிடைத்த என்னுடைய தொண்டர்களை மிஞ்சி யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள். என்னைய 3 வருஷத்துல 27% என்ன சாமானிய விஷயமா? ஆக அந்த மக்களுக்கு, என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் இந்த விஜயகாந்த் இருக்க மாட்டான். வாழ்ந்தான் வாழ்ந்தான் வாழ்ந்தான். இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தாங்கிற சரித்திரம் சொல்லு. என்னையா இந்த 14 கட்சி எனக்கு தேவையில்லை. இந்த தொண்டர்கள் ஒருத்தர் தான் இந்த நாட்டை நான் பிடிச்சு காட்டணும் இல்லையான்னு பார். இது ஆணவ பேச்சுன்னு எல்லாரும் பேச, ஆணவ பேச்சு இல்ல, தன்னம்பிக்கை. என் தாய்மார்களும் என் இளைஞர் சகோதரர் இருக்கும் போது அந்த தன்னம்பிக்கையில இந்த விஜயகாந்த் பேசுறேன். என்னால் முடியும், சாதிக்க முடியும். உங்களை போல நான் கை நீட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்தீங்க, அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிபணியல. அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில உச்சவரம்புன்னு. இருந்தா எடுத்துக்க, ஆக்கிரமிப்பு நான் இருந்தா எடுத்துக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க. ஆனா விஜயகாந்த் எதை வேணுமாலும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்க. ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஆக எத்தனையோ லட்சம் கோடிகள் இந்த நாட்டில் எவ்வளவு பொருளது. இந்திய நாடு என்ன ஏழை நாடா கிடையாது, பணக்கார நாடு. அதுதான் சொல்றேன், ஒரு தடவை நான் ஆட்சியில் உட்கார்ந்தா என்ன அசைக்க முடியாது உங்களால. ஏன்னா மக்களை இங்க பண்ணுங்களேன். யாருக்கோ பண்ண மக்கள் பேசிக்கிறாங்க, ரோட்ல போற மக்கள். நான் சொல்லுவேன், விஜயகாந்த் பொறுத்த மட்டும் அது வேறு. இது சாப்பிட வச்சு அழகு பார்க்கறோம் தான் விஜயகாந்த் பொறுத்த மட்டும். ஆக நல்ல தீர்ப்பு சொல்லணும். நீங்க சொல்லுவீங்க, நம்புறேன். என் கட்சி தொண்டர்கள் சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஐயோ, நான் சாப்பிட்டேன், அப்பவே சாப்பிட்டேன். இது வரைக்கும் மத்தவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல. இந்தாங்க கோவிந்தா, வாழைப்பழத்தை கொண்டு போய் 2 யானைக்கு கொடு. சரி, 2 யானைக்குமா? ஏங்க, ஒரு யானை தான் வந்தா சொன்னாங்க. நீங்க, நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து. சாப்பிடு. இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம். அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு.